السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم. قال رسول الله صلى الله عليه وسلم பல்லிகு அன்னி வலவ் ஆயா ரவாஹுல் புகாரி. அன்பார்ந்த சகோதரர்களே, மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தர்பியா நிகழ்ச்சியில் இருக்கிறோம். அப்படி தானே? இந்த நிகழ்ச்சி தர்பியா நிகழ்ச்சி. எனக்கு அழைப்பு தர்பியா நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படி உங்கள் நோட்டீஸே தர்பியா நிகழ்ச்சி அப்படி தான் போட்டிருந்தாங்க. அப்படி தானே போட்டிருந்தாங்க? அப்படி தானே தான் இந்த நிகழ்ச்சி தர்பியா நிகழ்ச்சி. இந்த தர்பியாங்கிற வார்த்தை அரபி வார்த்தை. அப்படியா அப்படி இல்லையா? அப்படி தான். தர்பியா அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? தர்பியா வகுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, தர்பியாங்கிற அந்த அரபி வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு தெரியுமா? கேள்விப்படுகிறீங்களா? பொதுவான கேள்வி தான். தெரிஞ்சவங்க பெரியவங்களும் சொல்லலாம், சின்னவங்களும் சொல்லலாம். பொதுவான கேள்வி. என்னத்தா? மாஷா அல்லா. தர்பியா என்று சொன்னால் ஒழுங்குபடுத்துதல். தர்பியாவுக்கு அர்த்தம் ஒழுங்குபடுத்துதல். உதாரணமாக ஒரு பொருளை அங்கங்கே கலைஞ்சு போய் கிடக்குன்னு வைங்களேன், அதை எடுத்து ஒழுங்குபடுத்தி கரெக்டாக அடுக்கி வைக்கிறோம் பார்த்தியலா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில்? தர்பியா அப்படிங்குவாங்க. அப்போ தர்பியாங்கிற இந்த வார்த்தைக்கு பொருள் ஒழுங்குபடுத்துதல், சீர்படுத்துதல், தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். புரியுச்சா? நான் எல்லாத்தையும் பிறகு கேட்பேன். இது பயான் இல்லை, வகுப்புங்கிறனால நான் சொன்னதை நீங்கள் குறிச்சிக்கிறேன்னு நான் பிறகு இன்ஷா அல்லாஹ் கேள்வி உங்கள்கிட்ட கேட்பேன். அப்போ தர்பியான என்ன அர்த்தம்? ஒழுங்குபடுத்துதல், சீர்படுத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும், நம்ம அம்மா வாப்பாவுக்காக கேட்கக்கூடிய துவா என்ன? ஒரு சின்ன துவா தெரியுமில்ல? அம்மா வாப்பாவுக்காக ஒரு துவா செய்யணும், ரப்பிர் ஹமுஹமான்னு ஆரம்பிக்கும் இல்லையா? சொல்லுங்க பார்க்குறேன். ரப்பிர் ஹமுஹமா கமா ரப்பயானி சகீரா. புரியுச்சா? இது குர்ஆன்ல எங்கே இருக்குது தெரியலையோ? சூரா பனு இஸ்ராயில். சூராவுடைய பேர் சூரா பனு இஸ்ராயில். சூராவுடைய நம்பர் 17. தம்பி உன்கிட்ட கேட்பேன், மற்றவங்கள்ட்ட கேட்குறோன்னா கேட்கலையோ, உன்கிட்ட கண்டிப்பாக கேட்பேன். சூரா நம்பர் என்ன? 17வது சூரா. ஆயத்து நம்பர் 24வது ஆயத். சரியா? 17வது சூறாவில் ஆயத்து நம்பர் என்ன? 24. அதில் அல்லாஹ் சொல்லுவான், ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. புரியுச்சா? ரப்பிர் ஹமுஹுமா, எங்கள் இறைவனே, அவ்விருவர்கள் மீது நீ அன்பு காட்டுவாயாக, பாசம் காட்டுவாயாக. கமா, கமான்னு சொன்னால் எப்படி என்று சொன்னால், ரப்பயா ரப்பயா. தர்பியா தர்பியாங்கிறோமா இல்லையா? இந்த தர்பியாவுடைய மூல சொல்லு தான் ரப்பா ரப்பயா. புரியுச்சா? ரப்பா என்று சொன்னால் ஒழுங்குபடுத்தினான், முறைப்படுத்தினான் என்று பொருள். ரப்பாவுக்கு அர்த்தம். ரப்பயா அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேரும் ஒழுங்குபடுத்தினார்கள், அந்த 2 பேரும் முறைப்படுத்தினார்கள். எது 2 பேரு? அம்மாவும் வாப்பாவும். அப்ப கமா ரப்பயா, ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயா. அல்லாஹ்வே, அந்த 2 பேரும் எங்களை ஒழுங்குபடுத்தினாங்கல்ல, எங்களை சரிப்படுத்துறாங்கல்ல. எப்ப? சகீரன், நாங்கள் சகீராக இருக்கும்போது. சகீரனா சிறுவன், சிறுமி, குழந்தை. நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது அந்த 2 பேர் எங்களை ஒழுங்குபடுத்தினாங்களே, எங்களை சரிப்படுத்தினாங்களே, அது மாதிரி இப்போ நீ என்ன செய்வாயாக? அவர்களை சரிப்படுத்துவாயாக அப்படின்ற அர்த்தம். அப்போ ரப்பா என்று சொன்னால் ஒழுங்குபடுத்தினான், ரப்பயா என்று சொன்னால் 2 பேர்
ஒழுங்குபடுத்தினார்கள். அதிலேருந்த ரப்பா யு ரப்பி தருவியத்துன், ரப்பா என்று சொன்னால் சீர்படுத்தினான், யு ரப்பி என்று சொன்னால் சீர்படுத்துவான், தருபியா என்று சொன்னால் சீர்படுத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே சரிபடுத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொள்ளுதல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறானே. அப்ப இந்த வகுப்பு நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடிய வகுப்பு. அதுக்கு பேர் தான் என்ன வகுப்பு? தர்பியா வகுப்பு. மாஷா அல்லாஹ். அதுக்கு பேர் என்ன வகுப்பு? தர்பியா வகுப்பு. புரிஞ்சுக்கிறிச்சா தர்பியாவுக்கு அர்த்தம்? அப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க அடிக்கடி, தஸ்கியா பண்ணணும். கேள்விப்படுகிறீங்களா? தஸ்கியா வகுப்பு, தஸ்கியா கொடுக்கணும், தஸ்கியா வாங்குறாங்க. இந்த தர்பியாங்கிற இந்த வார்த்தையை கேள்விப்படுற மாதிரி தஸ்கியாங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறீங்க. தஸ்கியானா என்ன அர்த்தம்? தஸ்கியா என்று சொன்னால் தன்னை தானே சுத்தப்படுத்தி கொள்ளுதல். தஸ்கியாவுக்கு என்ன அர்த்தம்? தன்னை தானே சுத்தப்படுத்தி கொண்டு அடுத்தவர்களை பரிசுத்தப்படுத்துகிறோமா இல்லையா, அதுக்கு பேர் என்ன? தஸ்கியா. அப்ப நம்மள்கிட்ட தர்பியாவும் வேணும், என்ன வேணும்? தஸ்கியாவும் வேணும். அப்ப நம்ம நம்மளை கரெக்டாக ஆக்கிக்கிறது தர்பியா. நம்மளை கரெக்டாக ஆக்கிக்கிட்ட பிறகு அடுத்தவங்களை சொல்லி அடுத்தவங்களை கரெக்டாக ஆக்குகிறோமா இல்லையா, அதுக்கு பேர் என்ன? தஸ்கியா. அப்ப நமக்குள்ள தர்பியாவும் வேணும், என்னமும் வேணும்? தஸ்கியாவும் வேணும். புரியுதா? நம்ம ஒழுங்குபடுத்திக்கிறவும் செய்யணும், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பிறரை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறக்க இது ரெண்டாவது செய்தி. மூணாவது பார்த்தீங்களாக்க தஸ்கியா என்று சொன்னால் பரிசுத்தப்படுத்துதல். தம்பி, பரிசுத்தப்படுத்துதல் தஸ்கியாவுக்கு அர்த்தம். சரியா? எதை பரிசுத்தப்படுத்துறது? நம்முடைய மனசை பரிசுத்தப்படுத்திக்கிறணும். கல்வி நிறைய பாவத்துக்கு என்னதான் காரணம்? மனசு தான் காரணம். அதனால நம்முடைய மனசை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நம்மெல்லாம் பாவங்கள் செய்ய மாட்டோம், பாவத்துக்கு தௌபா செய்வோம், நன்மைகளை செய்வோம். மனசை பரிசுத்தப்படுத்திக்கிறலன்னு சொன்னமாக என்ன செஞ்சிருவோம்? பாவங்கள் செஞ்சிருவோம். அதனால எதை பரிசுத்தப்படுத்தன? எதை பரிசுத்தப்படுத்தன? நம்முடைய கல்வை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய மனசை என்ன செய்யணும்? தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காருவேன். பரிசுத்தப்படுத்திக்கிறோம். புரிஞ்சா? அப்புறம் குர்ஆன்ல நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள்ல நீங்கள் தொழுவுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாமா? மாஷா அல்லாஹ் இருக்குது. நீங்கள் நோன்பு வையுங்கள் குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? இருக்குது. நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் தம்பி குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? இருக்குது. எங்க இருக்குது? ஆக மொத்தத்தில் இருக்குது. புரிஞ்சா? நீங்கள் ஜகாத்து கொடுங்கள் குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே தர்பியா செய்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே தஸ்கியா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. புரிஞ்சா? குர்ஆன்ல எங்க இருக்குன்னு சொன்னா, குர்ஆன்ல மொத்தம் எத்தனை சூரா இருக்குது? மாஷா அல்லாஹ் 114 சூறாக்கள். 114 சூறாக்கள்ல 59வது சூரா அது 49. நீ சொல்றது சூரத்துல் ஹுஜராத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அதான சொல்றா. புரியுதா? அந்த சூராவுக்கு பேரு சூரத்துல் ஹுஜராத், 49வது சூரா. நான் சொல்ற சூரா 59வது சூரா. சூரா நம்பர் என்ன? 59. சூராவுடைய பேரு சூரத்துல் ஹஷர். சூராவுடைய பேர் என்னமா? சூரத்துல் ஹஷர். ஹஷர் என்று சொன்னால் ஒன்று சேருதல். ஹஷருக்கு என்ன அர்த்தம்? ஒன்று சேருதல். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாளைக்கு அல்லாஹ் மஹஷர்ல கேள்வி கேட்பான். கேள்விப்படுகிறோமா? மஹஷர் தான் என்ன? ஒன்று சேரக்கூடிய இடம். மஹஷருக்கு என்ன அர்த்தம்? ஒன்று சேரக்கூடிய இடம். ஹஷுருன் என்று சொன்னால் ஒன்று சேருதல். அம்புட்டு பேரை அல்லாஹ் ஒன்னா சேர்த்து வச்சு கேள்வி கேட்பானா இல்லையா? அதனால அந்த இடத்துக்கு பேர் மஹஷர்.
ஹஷர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்று சேருதல். நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்துக்கிறோமா இல்லையா? ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துக்கிறோமா இல்லையா? இது கூட என்ன? ஹஷர். இது கூட என்ன? ஹஷர். குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது. சூராவுடைய பேரு சூரத்துல் ஹஷர். சூராவுடைய நம்பர் என்ன? 59வது சூரா. அதுல 18வது ஆயத். 59ல தம்பி உன்ட்ட கேள்வி கேட்பேன், சரியா? ஆயத்தை சொல்லி நம்பரை சொல்ல கேட்பேன் உன்ட்ட கண்டிப்பா. உன் பேர் என்ன? ஹாரிஸ். ஹாரிஸ். ஹாரிஸ் 59ல 18 புரிஞ்ச ஹாரிஸு? 59ல 18. அதில் அல்லாஹ் கட்டளை போடுவான், யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தன்துரு நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். புரிஞ்சா? அல்லாஹ் வந்து 2 கட்டளை இந்த ஆயத்தில் போடுறான். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் கட்டளை என்ன? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நம்மளை வந்து அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்ம பேச்சு அல்லாஹ் கேட்குறான். இந்த கேமரா பதிவு செய்தா இல்லையா? அது மாதிரி மலக்குகள் என்ன செய்கிறாங்க? பதிவு செய்கிறாங்க. நம்ம பேசக்கூடிய பேச்சு பதிவு செய்யப்படுது, நம்முடைய பார்வைகள் பதிவு செய்யப்படுது, நம்முடைய அந்த அங்க அசைவுகள் பதிவு செய்யப்படுது. ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுவது மாத்திரமல்லாமல் இந்த கேமராவது ஒரு நாளைக்கு ஒன்றுமில்லாம போயிடுறேன். ஆனால் அல்லாஹ் வந்து பதிவு செய்யறான். பத்தியலா? இந்த பதிவை பற்றி மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? விசாரிப்பான். விசாரிச்சு நம்ம செஞ்ச நன்மைகளுக்குரிய கூலிகளை அல்லாஹ் தருவான், பாவத்துக்குரிய தண்டனையையும் அல்லாஹ் தருவான். அப்படிங்கிற நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? பதிவு செய்யறான். அப்பா அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான், விசாரிப்பான், தண்டிப்பான். அப்படிங்கிற பயத்தை என்ன செய்யணும்? உருவாக்கிக்கிறோம். புரிஞ்சாமா? இப்போ நான் கேட்குறேன், ஒரு தப்பு நீங்கள் செய்கிறீங்க. தப்பை நீங்கள் எப்போ செய்வீங்க அப்படின்னு சொன்னால், எப்போ யாருமே உங்களை பார்க்கலையோ, உம்மா வாப்பா உங்களை பார்க்கல, மற்றவங்க உங்களை பார்க்கலைன்னு சொன்னால் நம்ம தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? வாய்ப்பு இருக்குது. நம்மளை உம்மா வாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சாக்க நம்ம அந்த தப்பை என்ன செய்ய மாட்டோம்? பண்ண மாட்டோம். மாஷா அல்லாஹ். ஏன் பண்ண மாட்டோம்? உம்மா வாப்பா பார்க்குறாங்க, கேட்பாங்க, அடிப்பாங்க. அதான காரணம். உம்மா வாப்பா அடிப்பாங்க, கேட்பாங்க, திட்டுவாங்க. அதானப்பா காரணம். தப்பு செய்யாமல் இருக்கிறோம். நம்மளை உம்மா வாப்பா பார்க்குறாங்களோ இல்லை, உம்மா வாப்பாவது குறிப்பிட்ட ஒரு நேரம் தான் பார்ப்பாங்க. 24 ஹவர்ஸ் எப்போ பார்த்தாலும் நம்மளை உம்மா வாப்பா பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை எல்லா நேரங்களிலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படியா? அப்படி இல்லையா? நம்ம இதை மாதிரி வெளிச்சத்தில் இருந்தாலும் அல்லாஹ் பார்க்குறான், இருட்டில் இருந்தாலும் அல்லாஹ் பார்க்குறான், இது மாதிரி சபையில் இருந்தாலும் அல்லாஹ் பார்க்குறான், தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ் பார்க்குறான். அப்படிங்கிற இந்த அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் பார்க்குறான் அப்படி நினைக்கிறோமா இல்லையா? இந்த நினைப்பு தான் அல்லாஹ்வுடைய பயம். நெசமாவே அல்லாஹ் பார்க்குறான்னு நம்ப வேண்டிய அளவுக்கு நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னமாக்க பாவம் செய்ய மாட்டோம். உண்மையிலேயே அல்லாஹ் பார்க்குறான், உண்மையிலேயே அல்லாஹ் பார்க்குறான் அப்படின்ட்டு அந்த அல்லாஹ் பார்க்குறாங்கிற இந்த வார்த்தையை நம்ப வேண்டிய அளவுக்கு நாம் நம்பினால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தப்பு செய்ய மாட்டோம். அந்த நம்பிக்கையில் குறை இருக்கிறனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? தப்பு செய்கிறோம், பாவம் செய்கிறோம். அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் கட்டளை, நீங்கள் அல்லாஹ்வை என்ன செய்து கொள்ளுங்கள்? என்ன செய்து கொள்ளுங்கள்? பயந்து கொள்ளுங்கள். முதல் கட்டளை. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், நாளைக்காக, மறுமைக்காக நீங்கள் செய்த நன்மைகள் என்ன, நீங்கள் சேர்த்த சொத்து பத்துக்கள் என்ன என்பதை உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், விசாரித்துக் கொள்ளுங்கள். நம்ம துனியாவில் வாழ்றதுக்காக வெளிநாட்டுக்கு உங்கள் அம்மா உங்கள் வாப்பா போயிருப்பாங்களா இல்லையா? பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லையா? ஏன் பண்ணுறாங்க? ஏதா பண்ணுறாங்க? வீடு கட்டணும், தோட்டம் வாங்கணும், சொத்து வாங்கணும், நகை வாங்கணும், இந்த உலகத்தில் நிம்மதியாக இரு. அதான காரணம். எதுக்காக போனாங்க? இதானப்பா காரணம். நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு 500 வருஷம் உயிரோடு வாழ்ந்துருவீங்களா? வாழ முடியுமா? ஒரு 400 வருஷம்
ஒரு 100 வருஷமாச்சும் வாழ முடியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டம், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அப்போ நம்ம 100 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தாலே அது பெருசு தானே. ஒருத்தர் 100 வயசில் மூத்தா போயிட்டாரு என்ன சொல்லுவோம்? வயசாயிருச்சு மூத்தா போயிட்டாரு அப்படிங்குவோம். நமக்கு நிறைய பேரை பார்த்தீங்களாக்க 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயசில் மூத்தா போயிடுவாங்க நிறைய பேர். நான் 3 முக்கியமான பேரை சொல்கிறேன். ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எத்தனை வயசு? 63 வயசு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானாங்க, எத்தனை வயசுமா? 63. அவன் பேர் என்ன? ஹுமாயூன், உமையர், உமையர், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். சரியா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும்போதும் வயசு எத்தனை? 63 வயசு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா போறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு வயசு எத்தனை? உமையர் எத்தனை வயசு? எத்தனை வயசு? அதே 63, அதே 63. இந்த மதீனாவில் போய் ஜியாரா பண்ணுவாங்கல்ல, புரியுச்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. என்னம்மா இனிமே குழம்பாத, நம்ம குழம்ப மாட்டியல்ல. அப்போ ரசூல்லா மூத்தா போகும்போது 63 வயசு, அபூபக்கர் சித்திக்கு மூத்தா போகும்போது 63 வயசு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா போகும்போது 63 வயசு. அப்போ நம்ம ஒரு 63 வயசோ 70 வயசோ 80 வயசோ உமைர் சொன்ன மாதிரி அல்லாஹ் எப்போ நாடுறானோ எவ்வளோ நாடுறானோ அவ்வளோ காலம் வாழ போகிறோம். புரியுச்சா? இந்த ஒரு குறுகிய வாழ்க்கைக்காக நம்ம இந்த நாட்டுக்கு ஓடுறோம், அந்த நாட்டுக்கு ஓடுறோம், இதை வாங்குறோம், அதை வாங்குறோம், இதை சேர்க்குறோம், என்னென்னமோ சேர்க்குறோமே. மறுமையை பொறுத்தவரை மறுமையில் ஒரு 1000 வருஷம் வாழ்வோமா? மறுமையுடைய வாழ்க்கையில் கணக்கே இல்லை. அப்படித்தானப்பா? அப்படியே அப்படி இல்லையா? அப்ப இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு எல்லை இருக்குது, ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவு இருக்குது. மறுமை வாழ்க்கை என்ன இல்லை? முடிவே இல்லை. முடிவு உள்ள வாழ்க்கைக்காக ஓடுறோம், தேடுறோம், வெளிநாட்டுக்கு போறோம், சொத்து பத்து வாங்குறோம். குறுகிய கால வாழ்க்கைக்காக, முடிவே இல்லாத வாழ்க்கைக்காக நம்ம என்ன தேடி வச்சுக்கிறோம், நம்ம என்ன சேர்த்து வச்சுக்கிறோம், நம்ம செஞ்ச நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான, விசாரிப்பானே. அதுக்கு முன்னால உங்களை நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் விசாரித்து கொண்டு நீங்கள் தர்பியாவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், தஸ்கியாவை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான். இது குர்ஆன்ல 59வது சூராவில் ஆயத்து நம்பர் என்ன? 18. அப்ப நமக்கு தர்பியா வேணும் பிளஸ் தஸ்கியா வேணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த நிகழ்ச்சி, இந்த தர்பியா நிகழ்ச்சி வச்சுக்கிறீல, இது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. தொழுவுன்னு அல்லாஹ் சொன்ன மாதிரி, நோம்பு வையின்னு அல்லாஹ் சொன்ன மாதிரி, எப்பா நீ தர்பியா வகுப்பு வையி, தர்பியா ஒன்னை நீ சரிப்படுத்திக்க, அடுத்தவங்களை சரிப்படுத்து, ஒன்னைய பரிசுத்தப்படுத்திக்க, அடுத்தவங்களை பரிசுத்தப்படுத்து அப்படிங்கிறது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறங்க. இப்ப இந்த தர்பியா வகுப்புல நான் முதல்ல செய்ய வேண்டிய நன்மைகளை சொல்றதுக்கு முன்னால செய்யக்கூடாத பாவங்களை முதல்ல சொல்லிடுறேன். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கு முன்னால முதல்ல என்ன செஞ்சிடறேன்? தீமையை தடுத்து நன்மையை ஏவிடுறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய இந்த ரகசியங்கள் இருக்கு பத்தியெல்லாம், ரகசியங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை ஒரே ஒரு சஹாபிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த சஹாபியுடைய பேரு சாஹிபு சிர், நபிகள் நாயகத்துடைய ரகசிய காப்பாளர். புரிஞ்சா உமையரே? புரிஞ்சா உமையரே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல, ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை சொல்றதுக்குன்னு ஒரே ஒரு சஹாபி வச்சிருந்தாங்க, அவர்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. அந்த சஹாபியுடைய பேர் என்ன? இல்ல, சாஹிபு சிர்ரு அப்படின்னு. தம்பி தம்பி, அது அவருடைய பேர் இல்லை. சாஹிபு சிர்ரு என்று சொன்னால் ரகசிய பாதுகாப்பாளர். சாஹிபு சிர்ருக்கு என்ன அர்த்தம்? ரகசிய காப்பாளர் அப்படின்னு அர்த்தம். அவர் பேர் சாஹிபு சிர்ரு இல்லை. அவர் பேர் என்ன?
தெரியுமா யாருக்காவது? ஹாரிஸு, நீங்க ஹாரிஸு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்காவது தெரியுமா? தம்பி வந்து மாஷா அல்லாஹ், அதாவது யூகமாக சொன்னாலே ஓரளவுக்கு சொல்கிறாப்புல. தம்பி சொல்கிறாப்புல அபூபக்கர் சித்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒரு 3 பதில் சொல்லுங்க பார்க்குறேன். இந்த 3க்குள்ளே வருதான்னு பார்த்துடலாம். அவங்க இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இல்லை. 3வது பதில் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபியுடைய பேரு ஹுதைஃபத்துல் யமான். ஹுதைஃபத்துல் யமான். ஹுதைஃபா யமான்ங்கிறது வந்து அவங்க வாப்பா பேர். யமான்ங்கிறது வாப்பா பேர். அந்த சஹாபி பேர் என்ன? ஹுதைஃபா. சேர்த்து தான் சொல்லுவாங்க ஹுதைஃபா. ஹூனா தையன்னா பாவன்னா. ஹுதைஃபா, ஹுதைஃபத்துல் யமான். ஹுதைஃபத்துல் யமான். யானா மாவன்னா இன்னன்னா யமான். ஹுதைஃபா. புரியுச்சா? இந்த ஹுதைஃபாங்கிற சஹாபி சொல்றாங்க, எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் நன்மைகளாகவே கேட்பாங்க. எந்த நன்மையை செய்ய புரியுச்சா? அப்படின்னு எல்லா சஹாபாக்களும் நன்மைகளை பற்றி கேள்வி கேட்பார்கள். ஆனால் நான்டா யாரு? அந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்ன செய்வேன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்ட்ட நன்மையை பற்றி கேள்வி கேட்க மாட்டேன். எதை பற்றி கேட்பேன்? கேள்வி தீமையை பற்றி கேட்பேன், பாவத்தை பற்றி கேட்பேன். ஏன் பாவத்தை பற்றி கேட்குறேன்? அதிலேருந்து விலகிக்கிறோம். இது பாவம் என்று தெரிந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? அந்த தப்பை செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அதிலிருந்து விலகிக்கிறவேங்கிறதுக்காக மற்ற சஹாபாக்கள் நன்மைகளை பற்றி கேட்கும்போது நான் என்ன செய்வேன்? தீமைகளை பற்றி கேட்பேன் அப்படின்னு சொன்னதாக புகாரிலேயே ஹதீஸ் வருது. அதனால முதல்ல நம்மளுக்கு செய்யக்கூடிய சில தீமைகளை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். முதல் தீமை என்னன்னு சொன்னால், மாஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. நான் இந்த ஊர்லேயே நிறைய பேரை பார்த்துக்கிறேன், வெளியூர்களையும் நம்ம பிள்ளைங்களை பார்த்துருக்கிறேன். இந்த முடி வெட்டிக்கிறாங்கல்ல, முடிங்கிறத வந்து சீரா வெட்டன், அப்படி தானே எல்லா பக்கட்டும் ஒரே மாதிரி ஓரளவுக்கு ஒழுங்காக சீரா முடிய வெட்டன். சில பேரை பார்த்தீங்களாக்க இங்கிட்டு ஃபுல்லாக அப்படி குப்புன்னு முடி இருக்கும், இங்கிட்ட என்ன செய்யாது, ஒரு படி இருக்கவே இருக்காது. இங்கிட்டு ஒரு மாதிரி இருக்கேன், மொட்டை மாதிரி இருக்கேன், இங்கிட்டு குப்புன்னு முடி இருக்கும். இப்படின்னு நீங்கள் வெட்டி பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் நண்பர்களில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இப்படி முடிய வெட்டலாமா வெட்டக்கூடாதா? மாஷா அல்லாஹ், இப்படி முடிய வந்து வெட்டக்கூடாது. ஒருத்தனை பார்க்கும்போதே இவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்வையிலே கண்டுபிடிச்சிடலாம் தான். உங்களுடைய முடியை பார்த்து, உங்களுடைய ஆடைகளை பார்த்து, நீங்கள் ஃபோனில் வந்து அந்த ரிங்டோன் வச்சுருப்பீங்கள, உங்கள் ரிங்டோனை வச்சுலாம் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உங்கள் முடியை பார்த்து, தலையை பார்த்த இவன் நல்லவனா கெட்டவனா, இவனுடைய குணம் என்ன அப்படின்னு முடி வெட்டுதலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த முடியை ஒரு பக்கத்து வலிச்சு ஒரு பக்கத்து வச்சு ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க பற்றியலா, இதை வந்து ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸை வந்து புகாரில 5921வது ஹதீஸ். நான் கேட்பேன், புரிஞ்சா? ஒன்னிட்ட கேட்பேன், ஹாரிஸ்ட கேட்பேன், புரிஞ்சா? உமைர்கிட்ட கேட்டாலும் கேட்பேன், அவன் சின்ன பிள்ளை தானே, அதனால சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் கேட்பேன். 5921 5921 புரிஞ்சாமா? புகாரி ஹதீஸ் கிதாபு இல்லையாச்சா? நம்பர் இல்லையாச்சா? அதில் அந்த ஹதீஸை அப்படி இல்லையாச்சா தம்பி? எழுதிட்டியா? சரி, அதில் வந்து கவனி தம்பி, நீ உனக்கு புரியலைன்னு சொன்னால் உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? உன் பேர் தான் என்னம்மா? அஹ்யான். உனக்கு புரியாட்டி என்னட்ட கேட்டுரு.
சரியா? உமைர்கிட்ட கேட்குறத விட என்னட்ட நவர சொன்னியா? சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஹைர். நான் அந்த ஹதீஸ் அப்படியே வாசிக்கிறேன். நஹா அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸஇ. கஸஇ அப்படின்னு சொன்னால் இந்த முடியை இங்கிட்டு ரொம்ப வச்சு, இங்கிட்டு மொட்டை அடித்த மாதிரி வச்சு, இங்கிட்டு வச்சு, இங்கிட்டு மொட்டை அடித்த மாதிரி வச்சு, இதெல்லாம் இப்போ உள்ள ஃபேஷன் செய்கிறாங்க. இது ஃபேஷன் கிடையாது, இது அபூஜஹில் செஞ்ச வேலை. அபூஜஹில், அபூலஹபு, அபூஜஹிலுடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? இந்த மாடி முடியை வெட்டினார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அரபியில் கஸஇ. அதுக்கு பேர் என்ன? அரபியில் கஸஇ. இப்படி நீங்கள் கஸஇ செய்ய வேண்டாம் அப்படின்னு தடுத்ததாக புகாரியுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது. புரியுச்சா? ரெண்டாவது ஹதீஸை பார்த்தீங்களாக்க அபூதாவுதில் 4195 4195 ரசூல்லா வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்கள் வச்சிருந்தாங்க. புரியுச்சா தம்பி ஹாரிஸே? உனக்கு தான் சொல்கிறேன், சொல்லுவேன். ரசூல்லா அவங்களுக்கு வஹி வரும், அது அவங்க எழுத மாட்டாங்க. அவங்க எழுதாம ஒரு 25 சஹாபாக்களை வச்சிருந்தாங்க. அந்த 25 சஹாபாக்களும் வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்கள். ரசூல்லாவுக்கு வஹி வரும், அந்த சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? அந்த வஹியை எழுதிக்கிடுவாங்க. அது மாதிரி நான் சொல்றது ஹாரிஸ் எழுத மாட்டாப்புல. ஹாரிஸுக்கு காத்திபு யாருன்னு சொன்னா, தம்பி உன் பேர் என்ன? ஐமான். ஹாரிஸுடைய காத்திபு ஐமான். எழுதிக்க ஐமன். ஓகே, ஐமன். புரிச்சா? நீனு எழுதணும். புரிச்சா? உன்ட்ட கேட்பேன், கண்டிப்பா உன்ட்ட கேட்பேன். ஹைர். இன்னொரு ஹதீஸ் அபூதாவுதுல 4195. மாஷா அல்லாஹ். அதில் ஒரு ஹதீஸ் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையில், ஒரு தெருவில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பையனை பார்ப்பாங்க. புரிஞ்சா? சின்ன பையனை பார்த்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பையனுக்கு ஒரு பக்கத்து முடி ஜாஸ்தியாக இருக்கு, ஒரு பக்கத்து முடி கம்மியாக வெட்டி வச்சிருப்பான். அவன்கிட்ட ரசூல்லா சொன்னாங்க, இஹலிகு குல்லஹு அவித்ரகு குல்லஹு. நீ முடியை வெட்டினால் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு, முடியை விட்டா எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்ய? விட்டுரு. ஒரு பக்கெட்டு மொட்டை அடித்த மாதிரி அடிச்சு விட்டு ஒரு பக்கெட்டு குப்பை என்ன செய்யாத, வைக்காத அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை தடுத்தாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்போ நம்ம செய்யக்கூடிய முதல் தப்பு இந்த முடி விஷயத்தில் கரெக்டாக இருப்போமா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ரெண்டாவது, நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சின்ன பிள்ளைங்க தான், இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு நான் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த பைக் ஓட்டுறாங்கல்ல, பைக் ஓட்டுறோம்ல, நம்ம அம்மா வாப்பாட்ட சொல்லி மாஷா அல்லாஹ் இந்த ஊரில் காசு பணம் எல்லாம் ஜாஸ்தியாக கொடுத்து வச்சுக்கிறனால நல்ல நல்ல பைக்கை வாங்கிட்டு பைக்கை வாங்கி வேகமாக ஓட்டுறோம்ல, இங்கேருந்து பட்டுக்கோட்டைக்கு அப்படி பறந்து பெரியவங்க போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும், சின்ன பசங்க போகிறது 1/4 மணி நேரத்தை போயிடுவாங்க. இந்த பைக்கை வாங்கி பறக்கிறமா இல்லையா? அது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா? கூடாது. புரியுச்சா? நீங்கள் பைக்கை வாங்குங்க, அல்லாஹ் கொடுத்துருந்தா பைக்கை வாங்குங்க, பைக்கை ஓட்டுங்க. ஆனால் அந்த ஓட்டுறத்தில் என்ன வேணும்? நிதானம் வேணும், பொறுமை வேணும், பக்குவமாக ஓட்டணுமே தவிர நிறைய பேரை பார்த்தியலாக்கு பைக்கில் போய் கை இல்லாமல் கால் இல்லாமல் இங்கே காயும் அங்கே காயும் மௌத்து நடக்குதா இல்லையா? அப்போ நிறைய நம்ம பிள்ளைங்க ஒன்றும் முடி வெட்டுதல்ல கரெக்ட் இல்லை. ரெண்டாவது, அல்லாஹ் காசு பணத்தை கொடுத்து வச்சுக்கிறான், 10வது தான் படிப்பான், 10வது படிக்கக்கூடிய பையனுக்கு நல்ல பைக்கு கேட்பான், காஸ்ட்லியான பைக்கை வாப்பா என்ன செய்வார்? வாங்கி கொடுப்பாரு. இந்த பைக்கை வாங்கி பறக்கிறமா இல்லையா, வேகமாக ஓட்டுறமா இல்லையா? இதுவும் மார்க்கத்தில் தப்பு, மார்க்கத்தில் ஹராம், மார்க்கத்தில் கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு அல்லாஹ் 2 நியமத்துகளை கொடுத்துக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் பெரிய பெரிய நியமத்துகள் எத்தனை தம்பி? அல்லாஹ் எத்தனை நியமத்தை கொடுத்துக்கிறான்? ஒன்றதா 2 நியமத்து. சரியா? என்னைய பாரு, உமையில பிறகு பார்த்துக்கலாம்.
அல்லாஹ் வந்து ரெண்டு பெரிய நியமத்துகளை கொடுத்துக்கிறான். நியமத்து வந்து உடல் ஆரோக்கியம், அப்படி ஹதீஸ் வருது. முதல் நியமத்து என்ன? உடல் ஆரோக்கியம். ரெண்டாவது நியமத்து வந்து ஓய்வு நேரம். இந்த ரெண்டை பற்றி அல்லாஹ் வறுமையில் விசாரிப்பான். இதில் இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம அல்லாட்ட துவா செய்வோம். நீங்கள் எல்லாம் குனூத்து ஓதுவீல்ல, அல்லாஹ் மஹதினி ஃபீமன் ஹதைத். எப்போ சொல்ல பார்க்குறேன், சொல்லு. ஹரிஸ் உன் பேர் என்ன? ஐமன் குனூத்தை ஓது பார்க்குறேன். முடிஞ்ச வர சொல்லு. ஹாரிஸு நீ சொல்லு பார்க்குறேன். தெரியாது தம்பி, நீ சொல்லு. உன்னையத்தான் சரி. ஹயர் நான் சொல்கிறேன், சரியான்னு பாருங்க. அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதைத், வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், வதவல்லனி ஃபீமன் தவல்லைத், வபாரிக் லீ ஃபீமா ஆதைத், வகினி ஷர்ர மா கலைத், ஃபஇன்னக தக்லி வலா யுக்லா அலைக, இன்னஹு லா யதில்லு மன் வாலைத, தபாரக்த ரப்பனா வ தஆலைத். புரிஞ்சா? இதில் நம்ம அல்லாட்ட வந்து 5 முக்கியமான விஷயங்களை கேட்கணும். குனூத்து என்பது முக்கியமான துவா. குனூத்து என்ன? முக்கியமான துவா. அல்லாட்ட குனூத்தில் வந்து 5 முக்கியமான விஷயத்தை கேட்குறோம். முதல்ல எதை கேட்குறோன்னு சொன்னால், அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதைத். சரியா? அல்லாஹ்வே, யாருக்கெல்லாம் நீ ஹிதாயத்தை கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கு என்ன செய்வாயாக? ஹிதாயத்தை கொடுப்பாயாக. தம்பிமார்களா, உங்கள் 4 பேர்ட்டையும் குனூத்தை பற்றி கேட்பேன். இந்த ஒன்று இந்த மறையிற பற்றியா? உன் பேர் என்ன? அப்துல் பாசித்து இங்கிட்ட உள்ள பையன், அதுக்கு பின்னால் அப்துல் பாசித்துக்கு பின்னால். புரிஞ்சா? உங்கள் 4 பேர்ட்டையும் கண்டிப்பாக குனூத்தை பற்றி கேட்பேன். குனூத்தில் வந்து அல்லாஹ் ரசூல்லா 5 விஷயத்தை கேட்க சொன்னாங்க. முதல்ல எதை கேட்டாங்க? ஹிதாயத்து. முதல்ல எதை கேட்டாங்க? ஹிதாயத்து. அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதைத்த. அல்லாஹ்வே, யாருக்கெல்லாம் நீ ஹிதாயத்தை கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கு என்ன செய்வாயாக? ஹிதாயத்தை தருவாயாக. ஒன்றாவது, ஒழுங்கா உட்கார முடியாதா? முதல்ல வந்து ஹிதாயத்தை கேட்டாங்க. புரிஞ்சா? ரெண்டாவது என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத. அல்லாஹ்வே, யாருக்கெல்லாம் நீ ஆரோக்கியத்தை கொடுத்தாயோ, யாருக்கெல்லாம் நீ ஆரோக்கியத்தை கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கும் என்ன செய்வாயாக? ஆரோக்கியத்தை தருவாயாக. ஒன்றாவது ஹிதாயத்தை அல்லாட்ட கேட்டோம். ரெண்டாவது எதை கேட்கணும்? அல்லாட்ட ஆரோக்கியத்தை கேட்குறோம். மூணாவது வாஃபினி ஃபீமன் ஆஃபைத்த. அப்புறம் என்ன? வதவல்லனி ஃபீமன் தவல்லைத்த. அல்லாஹ்வே, யாரையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டாயோ. யாருக்கு? முத்தவல்லிக்கு வாங்கல. இவர் இந்த பள்ளிவாசல் முத்தவல்ல என்ன? பொறுப்புதாரி. முத்தவல்ல பொறுப்புதாரி. யாருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டாயோ, யாரையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டாயோ அவங்களோடு எனக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பை, என்னைய பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நீ என்ன செய்வாயாக? ஏற்றுக்கொள்வாயாக. மூணாவது ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் அல்லாட்ட எதை கேட்குறோம்? ஹிதாயத்தை கேட்டோம். ரெண்டாவது எதை கேட்டோம்? ஆரோக்கியத்தை கேட்குறோம். மூணாவது எதை கேட்குறோம்? பாதுகாப்பு, உதவி. அல்லாட்ட வந்து பாதுகாப்பு, உதவி மூணாவது கேட்குறோம். நாலாவது என்ன? வபாரிக் லீ ஃபீமா ஆதைத. அப்படிதானே? யா அல்லாஹ், நீ எனக்கு எதையெல்லாம் கொடுத்தாயோ எல்லாவற்றிலும் சேர்த்து பரக்கத்து செய்வாயாக. வபாரிக் லீ ஃபீமா ஆதைத. நீ எனக்கு கொடுத்த A to Z விஷயத்தில் எனக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ். அல்லாட்ட நாலாவது பரக்கத்து கேட்டோம். அஞ்சாவது வகினி ஷர்ர மா கலைத்த. அல்லாஹ்வே,
நீ எனக்கு எதிராக எழுதிய அந்த விதியின் தீங்கு இருக்கிற அந்த விதி, கெட்ட விதி, அந்த கெட்ட விதியின் தீங்கை விட்டும் என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக அப்படின்னு 5 விஷயத்தை விட்டு சில விஷயத்தை கேட்டாங்க, சில விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க அப்படின்னு இருக்குது. தம்பி அந்தி சொல்லி பார்க்குறேன். 1வது எது கேட்குறோம்? ஹிதாயத்து. 2வது ஆரோக்கியம். மாஷா அல்லாஹ். மறுபடியும் சொல்லு. 2வது என்ன? ஆரோக்கியம். 3வது அல்லாஹ்ட்ட பொறுப்பு. யா அல்லாஹ் நீ என்னை பொறுப்பு ஏற்றுக்கல்லா, உதவி செய்யக்கூடிய பொறுப்பு, பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நீ ஏற்றுக்கல்லா. புரிஞ்சா? 3வது. 4வது கேட்டோம். எதப்பா கேட்டோம்? பரக்கத். மாஷா அல்லாஹ். 4வது பரக்கத்து கேட்டோம். 5வது கேட்டோம்? தீமையில், விதியின் தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடணும். புரிஞ்சா? இதில் நம்ம 2வது என்ன கேட்குறோம்னு சொன்னால், உடல் ஆரோக்கியத்தை கேட்டோமா இல்லையா? ஆரோக்கியம் என்பது பெரிய நிஅமத். ஆரோக்கியம் என்ன? பெரிய நிஅமத். நம்ம பைக்கை வாங்கி கொடுத்துட்றோம், இங்கேருந்து அங்கே போய் என்ன செய்கிறான்னு சொன்னால், இவன்கிட்ட போய் முட்டி கை போயிடுறது, காலு போயிடுறது, ஆஸ்பத்திரி போய் படுத்துடுறது. இது ஆரோக்கிய கேடா? கேடு இல்லையா? ஆரோக்கிய கேடு தானே. அதனால நம்ம ஓட்ட அரசாங்க சட்டம் 18 வயசு, அப்போ தான் லைசன்ஸே கொடுப்பாங்க. அது மாதிரி முறையான ஒரு வயசு முறையான லைசன்ஸ் எடுத்து ஓட்டக்கூடிய வேகத்திலே முறையாக ஓட்டணுமே தவிர தாறுமாறாக வண்டியை ஓட்டுறமா இல்லையா? அது மார்க்கத்தில் என்ன? கூடாது, தப்பு, பாவம். புரிஞ்சா? நான் இதை பற்றி கூடாதுங்கிறதுக்கு 2 ஹதீஸை, இந்த வேகமாக ஓட்டுறோம் பற்றியலா, இந்த வேகமாக ஓட்டுறது கூடாது. பைக்கு மட்டும் இல்லை, காரும் சேர்த்து இந்த வாகனங்களை வேகமாக விரட்டுறது கூடாதுங்கிறதுக்கு நான் 2 ஹதீஸை பதிவு பண்ணுறேன். ஒரு ஹதீஸ் புகாரில 1671 1671 1 6 7 அப்புறம் என்ன 1 இல்லையா சாமா? எழுத்தியா? சொல்லு, நம்பரை சொல்லு. மாஷா அல்லாஹ். 1671 ஹதீஸ் கிதாப் பேர் என்ன? புகாரி. என்னம்மா? அபு தாவூத். அது வேற அபு தாவூத். அபு தாவூத் பழச கேட்குறாப்புல இல்லையா? எழுத்தியா? ஓகே. நான் இப்போ சொல்கிறது புகாரி. ஹதீஸ் நம்பர் 1671. அதில் ஹஜ்ஜிக்கு போகிறோம்ல, ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஹஜ்ஜில் இந்த அரஃபாவுக்கு போகிறது, மினாவுக்கு போகிறது, முஸ்தலிஃபாவுக்கு போகிறது, எல்லா ஹாஜிகள் போவாங்களா போக மாட்டாங்களா? போவாங்க. புரிஞ்சாமா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய 9வது நாள் எல்லா ஹாஜிகள் எங்கே போவாங்க? எங்கேப்பா போவாங்க எல்லா ஹாஜிகளும்? அரஃபாவுக்கு போவாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அரஃபாவுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு வர அரஃபாவுலேயே தங்குவாங்க, சூரியன் மறைகிற வரையிலும். சூரியன் மறைஞ்ச உடனேயுமே எல்லா ஹாஜிகளும் அரஃபாவிலிருந்து எங்கே போவாங்க? மதீனாவுக்கு போவாங்க, முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க. புரியுதாமா? இந்த 2 மட்டும், இந்த ஹஜ்ஜில் இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க தம்பி உமைரு. துல்ஹஜ் 9ல் சரியா? இந்த 2 மட்டும் ரொம்ப சொல்ல மாட்டேன், ரொம்ப சொல்ல உனக்கு புரியாது. துல்ஹஜ் 9ல் எல்லா ஹாஜிகளும் காலையில் அரஃபாவுக்கு போயிடுவாங்க தம்பி. அன்னைக்கு சூரியன் மறைகிறவர் அங்கே இருப்பாங்க. சூரியன் மறைஞ்ச பிறகு அங்கிருந்து முஸ்தலிஃபாங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க. எங்கே வருவாங்க? முஸ்தலிஃபாங்கிற இடத்துக்கு வருவாங்க. இப்படி வரும்போது இந்த ஹதீஸில் வருது, இப்படி வரும்போது ஒரு சஹாபி என்ன பண்ணான்னு சொன்னால், தன்னுடைய ஒட்டகத்தை வேகமாக விரட்டுறாரு. ஒட்டகத்தை என்ன பண்ணாரு? வேகமாக விரட்டுறாரு. ஏன் விரட்டினாரு? இந்த அரஃபாவுலேருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகும்போது அந்த சஹாபி ஒட்டகத்தை சவுண்டு போட்டு வேகமாக விரட்டி போறாரு.
அப்படி விரட்டி போகிறத ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ஒட்டகம் வந்து வேகமாக போகுது, இவர் சத்தம் போடுறாரு, அப்படி அந்த வேகமாக ஒட்டகம் ஓடுது பற்றியலா, அதை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பார்த்து போட்டு சொல்லுவாங்க, அலைக்கும் பி சகீனா, நீ என்ன செய்ய, அமைதியா போ, பொறுமையா போ, நிதானமா போ. புரியுதாமா? என்னப்பா, அவர் முஸ்தலிஃபாவுக்கு வேகமா போனார்ல, முஸ்தலிஃபாவுக்கு வேகமா போனார்ல, அவர் நல்ல நோக்கமா, நல்ல நோக்கம் இல்லையா? நல்ல நோக்கம். மாஷா அல்லாஹ், அரஃபாவுடைய இபாதத்தை முடிச்சாச்சு, சீக்கிரமா என்ன செய்யணும், முஸ்தலிஃபாவுக்கு போய் சேர்ந்துடணும், அங்கே போய் செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல நோக்கத்தில் தான் அவர் அரஃபாவுலேருந்து முஸ்தலிஃபாவுக்கு வேகமாக போகிறார். புரியுதாப்பா? வேகமாக போகிறது நல்லதா நல்லது இல்லையா? நல்லது இல்லையோ? அவர் நல்ல நோக்கத்தில் போகிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி போவாத, அப்படி என்ன செய்யாத, நீ ஒட்டகத்தை வேகமாக ஓட்டாத அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. ஃபைன்னல் பிர்ர லைஸ பில் ஈலா, நன்மை என்பது வந்து இப்படி வேகமாக போகிறோமே, சத்தம் போடுறோமே, அதில் நன்மை இல்லை. நீங்கள் பொறுமையாக நிதானமாக வருவதில் தான் நன்மை இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்லி, பொறுமையா போப்பா, நிதானமா போப்பா அப்படின்னு அரஃபா டு முஸ்தலிஃபாவுக்கே சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப அதராம்பாண்ட டு பட்டுக்கோட்டைக்கு, அரஃபா டு முஸ்தலிஃபாவுக்கே பொறுமை, புரிஞ்சா? அரஃபா டு முஸ்தலிஃபாவுக்கே பொறுமை என்று சொன்னால், அப்ப இங்கிருந்து பட்டுக்கோட்டைக்கு போறோமே, அங்கிருந்து தஞ்சாவூருக்கு போறோமே, அங்கிருந்து திருச்சிக்கு போறோமே, அது என்ன? பொறுமை, நிதானம். புரிஞ்சா? அது வேணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இல்லையா? அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஃபவாஸ், நீ பள்ளிக்கு வரும்போது அல்லது ஒது செஞ்சு முடியும் போது காம சொல்கிறாங்க, புரிஞ்சா? காமத்து சொல்லிட்டாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, காதில் நீ கேட்குறா, இந்த காமத்து சவுண்டை கேட்டவுடனே பள்ளிவாசலுக்கு ஸ்பீடாக வருவோமா, பொறுமையாக நிதானமாக நடந்து வருவோமா? ஸ்பீடாக வருவோம், அப்படித்தானே ஜி? ஓடி, மாஷா, நிறைய பேர் பார்த்துருக்குறோம், ஓடி வருவாங்க, ஓடி வருவாங்க. புரிஞ்சா? அது நீயத்து, நல்ல நீயத்தான், சரியா? ஏன்னா காம சொல்லிட்டாங்க அப்படிங்கிற சீக்கிரம் தொழுகையில் சஃபில் வந்து சேர்றதுக்காக காமத்து சவுண்டு கேட்ட உடனே நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், ஓடி வருவாங்க. காமத்து சவுண்டை கேட்டு ஓடி வரலாமா, வரக்கூடாதா? ஓடி வரலாம். ஓடி வரலாம்னு சொல்கிறவங்கள கை தூங்க, சின்ன பிள்ளைங்கல்ல, காம சவுண்டை கேட்டு போட்டு பள்ளிக்கு ஓடி வந்து சேர்ந்துடலாம், கை தூங்க. ஒன்று தம்பி, கை தூக்கு. வேற? ஓகே, ஒரு 4 பேர் வச்சுக்கிடுவோமே, 4 பேர் ஓடி வரக்கூடாது சொல்லுவாங்க, கை தூக்க. சரி, ஓகே ஓகே தம்பி, நீ என்ன என்னம்மா, நீ ஓடி வரலாமா? தம்பி வந்து இதுக்கு கை தூக்கலை, அதுக்கு கை தூக்கலை, நம்ம நாடு மாதிரி. அதாவது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா, ஈரானுக்கு சப்போர்ட்டா? இதுவரை வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டு, பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டு, புரிஞ்சா? இப்போ வந்து எல்லாமே உல்டாதுன்னு போகுது. அந்த உல்டாவை உல்டான்னு காட்டாம என்ன செஞ்சிடறது, நான் நடுநிலை வகிக்கிறேன் அப்படிங்கிறது. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம், புரிஞ்சா? சில பேர் காமத்து சவுண்டை கேட்டு ஓடி வர்றாங்க, சில பேர் மெதுவாக வர்றாங்க. ஓடி வர்றவங்க நல்ல நீயத்தில் தான் ஓடி வர்றாங்க, சீக்கிரம் ஓடி வந்து சஃபில் வந்து சேர்ந்துடணும், நீயத்தில் நல்லா ஓடி வர்றாங்க. ஆனால் மார்க்கத்தில் அது கூடாது. புரியுதா தம்பி? மார்க்கத்தில் இகாம சவுண்டை கேட்டுப்பட்டு ஓடி வர்றது கூடாது, புரியுச்சா? ஓடி வர்றதுல உங்களுக்கு சேஃப்டி இல்லை, ஒழு செஞ்சுட்டு வருவிய, கையில் காலெல்லாம் தண்ணி இருக்கும், சரியா? வலிக்கு விட்டுருவிய. சும்மா ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஓடி வர வேணாம்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இந்த மாதிரி டைல்ஸ்லாம் போட்டு இல்லை, அந்த பள்ளிவாசலுக்கே ஓடி வர வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த பள்ளிவாசல் டைல்ஸ் போட்டுக்கிறாங்க சொன்னால் டபுள் ட்ரிபிள் அளவுக்கு கீழே அவ்வளோ வாய்ப்பு இருக்குது, அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சா? அதனால நான் அப்படியே அந்த ஹதீஸை வாசிக்கிறேன். இது அதே புகாரில 636 636 சரியாம்மா? அப்படியே ஹதீஸ் வருது.
புகாரி 636 இல்லையாச்சா? நான் ஹதீஸை அப்படியே வாசிக்கிறேன். இதா சமயத்துமுல் இகாமத்தை, நீங்கள் இகாமத்தை கேட்டுவிட்டால், நீங்கள் இகாமத்தை கேட்டுவிட்டால், ஃபம்ஷு இல சலாத்தி, தொழுகைக்கு நீங்கள் நடந்து செல்லுங்கள். காமத் சவுண்டை கேட்டுவிட்டு தொழுகைக்கு ஓடி வராம என்ன செய்யுங்க? நடந்து செல்லுங்கள். வலைக்கும் பி சக்கீனா, நிதானமாக பொறுமையாக செல்லுங்கள். காமத் சவுண்டை கேட்டுவிட்டு தொழுகைக்கு ஓடி வராம பொறுமை என்ன செய்யுங்க? நடந்து கண்ணியமாக வாருங்கள். வலா துஸ்ரிஉ, அவசரம் காட்ட வேண்டாம். சுராடா என்ன? அவசரம், ஜல்தி. புரிஞ்சா? லா துஸ்ரிஉ, காமத் சவுண்டை கேட்டுப்புட்டு நீங்க அவசரம் காட்டி தொழுகைக்கு என்ன செய்யாதீங்க? ஓடி வராதீங்க. உங்களுக்கு சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதை நீங்கள் இமாமோடு எந்த ரக்காத்துக்களை பெற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், எதை நீங்கள் விட்டு விட்டீர்களோ அதை என்ன செய்யுங்க? பிறகு எந்திரிச்சு நின்று தொழுவுங்க. புரிஞ்சாத்தா? அப்ப நம்ம ஓடி வர்றோமே, இமாமோடு ரக்காத்து உற்ற அதெல்லாம் ஓடி வர்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதை நீங்க இமாமோடு ரக்காத்துல சேர்ந்துக்கிட்டீங்களோ அதை ஏத்துக்கிறங்க. உடுபட்டு போயிருச்சா என்ன செய்யுங்க? பிறகு எந்திரிச்சு நின்று நீங்க தொழுவுங்க, பூர்த்தி செய்யுங்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர தொழுகைக்கு வரும்போதே ஓடி வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல் கீழே விழுந்துடாத. முஸ்தலிஃபா அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகும்போதே நீ வேகமாக போகாதே அப்படின்னு சொன்னால், நம்ம பைக்கை வாங்கிக்கிட்டு வேகமாக விரட்டு ஓடி வர்றோமா இல்லையா? அது மார்க்கத்தில் கிடையாது, தப்பு. எத்தனாவது தப்பு? ஒன்றாவது முடி வெட்டுறது, குண்டக்க மட்டக்க வெட்டுறது. முடிட்டா முடி வெட்டுறது தப்பு இல்லை, முடிய குண்டக்க மட்டக்க வெட்டுறது தப்பு. புரிச்சா? ஒன்று. ரெண்டாவது பைக்கை வாங்கி விரட்டி ஓடுறோமா இல்லையா? அது என்ன? ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மாஷா அல்லாஹ் இங்கே உள்ள பிள்ளைங்களை அப்படி தெரியலை, ஆனாலும் பல பேரை நான் பார்த்துக்கிறேன், மற்ற ஊர்களில் பார்த்துருக்குறோம். இப்போ சமீப காலமாக நம்ம பிள்ளைங்க செயினில் தங்க செயின் இல்லை, வெள்ளி செயின் போட்டுக்கிடுவாங்க, பிரேஸ்லெட்டு வெள்ளியில் போட்டுக்கிடுவாங்க. இப்படி ஆம்பளை பிள்ளைங்க வெள்ளி செயின் போடலாமா போடக்கூடாதா? தங்க இல்லை வெள்ளி போடலாம்னு சொல்கிறோம். கைத்துங்க, போடலாம். சரி, போடலாம். சரி, நீங்கள் மார்க்க பிரகாரம் என்கிட்ட கேள்வி தம்பி, என்கிட்ட கேள்வி சரியா? மார்க்க பிரகாரம் ஆண்கள் வெள்ளி செயினும் போடக்கூடாது. எப்படி அதாவது வெள்ளிக்கு எதுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டுன்னு சொன்னால், எதுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு? மோதிரத்துக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. ஆண்கள் வெள்ளி மோதிரம் போட்டுக்கிற அனுமதி உண்டே தவிர அவங்க செயின் போட்டுக்கிறதோ பிரேஸ்லெட் கட்டிக்கிறதோ அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. இன்னும் சொல்ல போனால், அந்த மோதிரத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்கல்ல, அது எப்போ தெரியுமா கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் நபியாக வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்? எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 23 வருஷம். அடுத்த பார்த்தா ரசூலுல்லாஹ் நபியாக வாழ்ந்த வருஷம் எத்தனை வருஷம்? 23 வருஷம். இதில் மக்காவில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? என் கேள்வி புரியுதா புரியலையா? தெளிவாக கேட்குறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வாழ்ந்த ஆண்டுகள் 23 ஆண்டுகள். அப்படித்தானே உமைரே? 23. 40 வயசில் நபி ஆனாங்க, 63 வயசில் மௌத்தா போயிட்டாங்க. அப்போ 40லேருந்து 50, 60, 63, 23 வருஷம் நபியாக இருந்தாங்க. இதில் மக்காவில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 10 வருஷமா? தப்பு. மபரூக், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 13 வருஷம். எத்தனை வருஷமா? நீ சொன்னது கரெக்டு தான். நீ என்னப்பா நீ சொன்னது கரெக்டு. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க மக்காவில்? 13 வருஷம். புரிஞ்சாஜி? புரிஞ்சா புரியலையா? இந்த மக்காவுக்குள்ள 13 வருஷம் நபியா வாழ்ந்தாங்கல்ல, அப்ப ரசூலுல்லாஹ் வெள்ளி மோதிரம் போட்டிருந்தாங்களா? போட்டிருந்தாங்களா போட்டிருக்கலையா? ஜி
இல்லை நானும் தான் பார்க்கல. நீங்கள் ரசூல்லா நபி நம்புறீல்ல பார்த்துக்கிறீங்களா? யார் தான் ஈமான் என்பதே பார்க்காமல் நம்புவதுதான் ஈமான். முதல்ல இந்த பார்க்கலன்னு சொன்னால நான் ஈமானுக்குள்ளே வந்துடுறேன். இந்த பார்க்கலைங்கிற பதில் இருக்கிறனால நான் ஈமானுக்குள்ளே முதல்ல போயிடுறேன். ஈமான்டா என்ன? நம்ம எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள், அப்படி இல்லையா? நம்ம எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள். ஈமான்கிற வார்த்தை அரபி வார்த்தை. ஈமான் என்றால் என்ன பொருள்? தமிழ்ல ஈமான்டா என்ன அர்த்தம்? ஈமானுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை கண்களால் பார்க்காமல் நம்முடைய இதர உணர்வுகளால் உணராமல் உறுதியாக நம்புகிறோமா இல்லையா? அதுக்கு பேர் தான் என்ன? ஈமான். பார்த்துட்டு நம்புறது ஈமான் கிடையாது. பார்க்காம நம்புறதா என்ன? ஈமான். பார்க்கலங்க கூடாது. பார்த்து நம்புனா ஈமான இல்லை. பார்க்காம நம்புறிய பத்தியலா, அதான் என்ன? ஈமான். இப்ப நம்பி ஈமான்டா ஒருத்தரை அப்படி முழுக்க நம்புறது ஈமான். தம்பி நான் சொல்றேன், நான் கண்ணாடி போட்டுக்கிறேன்னு சொல்றேன், நீ நம்புறியா இல்லையா? என் மேல உள்ள நம்பிக்கை இல்லையா, உன் கண்ணு மேல உள்ள நம்பிக்கை இல்லையா? எந்த நம்பிக்கையில? உங்க கண்ணு நீங்க பாக்குறிய நம்பிட்டிய, சரியா? நான் கையில வாட்சி போட்டுக்கிறேன், நம்புறியலா இல்லையா? நம்புறிய. நான் என் சட்டை ஜேப்பில் ஒரு 5000 ரூபா வச்சுக்கிறேன் அப்படிக்கிறேன், நம்புறியலா இல்லையா? நம்பல. ஏன் நம்பல? இவனாவது 5000 ரூபா ஆகுது அப்படிங்கிறது ரெண்டாவது. பார்க்கல. புரிஞ்சா? பார்க்கல. அதே சமயத்தில் என்கிட்ட ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக பழகிறான்னு வைங்களேன், என் மேலே உள்ள 100% அவர் நம்பிக்கை வச்சு என்னோடு பழகிறாரா அப்படின்னு சொன்னால், இந்த 5000 ரூபா வச்சுக்கிறாங்கிறத நம்ப வர மாட்டாரா? எதை வச்சு நம்புறாரு? என் மேலே உள்ள நம்பிக்கைகளை. அப்போ கண்ணில் பார்த்து நம்புகிறோமே அது நெசமான நம்பிக்கை இல்லை. கண்ணில் பார்க்காம நம்புகிறோமே அதான் என்ன? உண்மையான நம்பிக்கை. நீங்கள் ஈமான், பில்டிங்கில் கூட ஈமான் இருக்கு தெரியுமா? அரபியில் இந்த பில்டிங்கு சொல்கிறாங்களே, பில்டிங்குக்குள்ளே ஈமான் இருக்குது. பில்டிங்குடைய ஈமானாக இதை சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த பில்டிங் கீழே அஸ்திவாரம் இருக்குதே, கீழே உள்ள அஸ்திவாரத்தை தான் பில்டிங்குடைய ஈமான்குவாங்க அரபியில். அந்த ஈமான்கிற அந்த அஸ்திவாரத்தை கண்ணில் பார்க்க முடியாது. அந்த உள்ளுக்குள்ள இருக்கு பத்தியெல்லாம் அது என்ன செய்ய முடியாது? கண்ணில் பார்க்க முடியாது. அந்த ஈமான்கிற அஸ்திவாரம் உள்ள இருந்தா தான் மேலே என்ன செய்யும்? பில்டிங்கு நிற்கும், இல்லாட்டி பில்டிங்கு போயிடும். பொதுவாக ஈமான் என்பதை நீங்கள் கண்களில் பார்க்கவே முடியாது. புரிஞ்சா? நீங்களே சொல்ல வந்திய ஈமான் சொன்னா 6 விஷயங்களை நம்புவது, அப்படித்தானே? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. சரியா சொன்னா சரியா சொல்லையா? சரி. நான் கேட்குறேன், நீங்கள் முதல்ல ஆமன்து பில்லாஹி அல்லாவை நம்புறேன்னு நீங்கள் நம்புனீங்கள, அல்லாவை பார்த்துக்கிறீங்களா? யாராவது உங்களை அல்லாவை பார்த்தீங்களா? இல்லை. ஆனால் நம்புகிறோமா இல்லையா? அதான் ஈமான். பார்த்து போட்டு நம்புறது ஈமான் கிடையாது, பார்க்காமல் நம்புவதுதான் ஈமான். அப்புறம் சொல்கிறோம் மலாயிகத்திஹிங்கிறோம், அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை நம்புகிறோம் இல்லையா? உங்களில் மலக்குமார்களை பார்த்தவர் யார்? உமைரே, நீ மலக்குமார்களை பார்த்துக்கிறியா? பார்த்தது இல்லையோ? சரி, அல்லாஹ் இன்ஷால்லா நமக்கு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும், சொர்க்கத்தில் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தரட்டேன். யாரும் மலக்குமார்களையும் பார்த்தது இல்லை, அப்படித்தானப்பா? நீ பார்த்துக்கிறியா? பார்த்தது இல்லை. நீ நம்புறியா இல்லையா? இப்போ பார்க்காமல் நம்புவது ஈமான். அப்புறம் ஓ குத்துபிஹி, அப்படித்தானே? குத்துபி என்ன அர்த்தம்? வேதங்கள். அல்லாஹ்வுடைய வேதங்களை பார்த்துருக்கிறோமா? நீங்க குர்ஆனுக்குவிய அப்படி சொல்ல போறிய? அல்லாஹ்வுடைய இங்க கிதாபிஹின்னு கூட இல்லை, குத்துபிஹிங்கிறோம். அல்லாஹ் வேதங்கள் என்று சொல்லுவது அந்த வேதம் வஹியாக அருளப்படுவது, எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல.
அந்த வேதம் வஹியாக வருகிறதே அதை பார்த்தோமா? இல்லை. புரிஞ்சா? இந்த வேதத்தை மட்டும் நம்பல. இதுக்கு முந்தி தௌராத்துங்கிறோம், ஜபூருங்கிறோம், இஞ்சிலுங்கிறோம், மற்ற வேதங்கிறோம், பார்த்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனா சில வேதத்துக்கு பேரே தெரியாது, இருக்குது நமக்கு தெரியாது. நம்புறோமா இல்லையா? நம்புறலப்பா. அப்ப என்ன அல்லாஹ்வை நம்பணும் பார்க்காம, மலக்குகளை நம்பணும் பார்க்காம, அப்புறம் வேதங்களை நம்புறோம் பார்க்காம, ருசுலுஹிங்கிறோம். ரசூலுமார்கள் எந்த நபியையாவது எந்த ரசூலையாவது நம்மளாம் பார்த்துருக்குறோமா? பார்க்கல. நம்புறோமா இல்லையா? நம்புறோம். நீ பார்த்துக்கிறியோ? சொன்னானா? சரி சரி, பார்த்துக்கிறதா சொன்னானா? சரி, அப்படி பார்த்துருந்தா நம்ம தம்பி சஹாபி ஆயிடுவார். சரியா? சரி, அப்பா வச்சுக்கிறோம். அப்போ நம்ம எந்த நபியையும் பார்த்தது இல்லை, எந்த ரசூலையும் நம்ம பார்த்தது இல்லை. ஆச்சா? நம்ம மறுமையினால் பார்த்துருக்குறோமா? கபரு, நல்லது கெட்டது, மஹ்ஷரு, சொர்க்கம், நரகம் பார்த்துக்கிறோமா? இல்லை. நம்புகிறோம். அது மாதிரி விதி, எந்த விதியை நம்பணும் அப்படின்னு சொன்னால் வருங்கால விதி. நேற்று நடந்தது தெரியும் உங்களுக்கு, நாளைக்கு நடக்க போகிறது தெரியுமா? தெரியாது. அப்போ இவைகளை பார்க்காமல் நம்புகிறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்ன? ஈமான். பார்த்து நம்புறது ஈமான் கிடையாது, பார்க்காமல் நம்புவது ஈமான். இப்போ சொல்லுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் நபியா இருந்தாங்க. அதில் முந்திய 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்க. மக்காவில் மோதிரம் போட்டாங்களா? வெள்ளி மோதிரம் போடலை. குர்ஆனை படிக்கக்கூடிய முறைப்படி படித்திருந்தால் தெரியும், ஹதீஸை படித்திருந்தால் தெரியும், இஸ்லாமிய வரலாறை வரலாறாக படித்திருந்தால். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் அதையும் சொல்லுவான், வரலாற படி. குர்ஆன் சொல்லுது, வரலாறாக நீங்கள் படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும் மக்காவுடைய 13 வருஷம் ரசூலுல்லாஹ் வெள்ளி மோதிரம் போடலை. சரியா? அப்புறம் பார்த்தீங்களாக்க மக்காவில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? சாரி மதீனாவில் 10 வருஷம். அவங்க மூத்தா முஹம்மது ஹிஜ்ரி எத்தனை? ஹிஜ்ரி இன்னைக்கு ஹிஜ்ரி 1440. நமக்கு ஹிஜ்ரி எப்போ ஏலத்தை தெரியும்? இந்த கல்யாண பத்திரிகை படிக்கிறோம்ல, இந்த கல்யாண பத்திரிகையில் தான் ஹிஜ்ரி தெரியும். நான் கேட்க, இன்னைக்கு இந்த வருஷம் இது ஹிஜ்ரி 1046. சரியா? மாஷா அல்லாஹ், ஹிஜ்ரி 1446. என் கேள்வி என்னன்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து கேட்குறேன், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி எத்தனையில் மூத்தா போனார்கள்? 10 என்பது ஒரு பதில், தவறு. 23 என்பது 2வது பதில், அதுவும் தவறு. 12ங்கிறாங்க, அதுவும் தவறு. 7ங்கிறாங்க, அதுவும் தவறு. 18ங்கிறாங்க, அதுவும் தவறு. 13ம் தவறு, 23ம் தவறு. சரி, ஹயர், நானே வந்துடுறேன். நீங்க நெருக்கி சொன்னீங்க, ஆனா பிழையா சொன்னீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11இல் வஃபாத் ஆனார்கள். 10ல் இல்லை, ஹிஜ்ரி 11ல். 10ல் தான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி பண்ணாங்கல்ல, அது துல் ஹஜ்ஜி தானே, அரபியலுடைய கடைசி மாதம் தானே துல் ஹஜ்ஜில் பண்ணுறாங்க. மதீனாவுக்கு போகும்போது முஹர்ரம் மாதம் ஆயிடுச்சு. முஹர்ரம்னாலே எத்தனை ஆயிடுச்சு? ஹிஜ்ரி 11 ஆயிடுச்சு. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் வஃபாத் ஆயிடுறாங்க. அப்போ ஹிஜ்ரி எத்தனை மூத்தா போனாங்க? 11ல் மூத்தா போகிறாங்க. புரியுதா? அமீன் பாய் தானே? பஷீர் பாய். புரியுதா? பஷீர் பாய். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ல் ஹிஜ்ரத்து வந்தாங்கல்ல மதீனாவில், 1, 2, 3, 4, 5, 6 வரையில் மோதிரம் போடலை. எது போடல? மோதிரம் கூட போடலை. எப்போ போட்டாங்க? ஹிஜ்ரி 7ல் தான் போடுறாங்க. இதுதான் வரலாறு. ரசூலுல்லாஹ் மோதிரம் போட்டது வெள்ளி மோதிரம் போட்டது ஹிஜ்ரி 7ல். ஏன் தெரியுமா போட்டாங்க? ஏன் போடுறாங்க? ஏத்தா போட்டாங்க மோதிரம்? நம்ம எல்லாம் மோதிரம் ஸ்டைல், அழகு, அதானே?
ரசூல்லா எப்போ மோதிரம் போடுறாங்கன்னு சொன்னால் ஹிஜ்ரி 7ல் 8 நாட்டு மன்னர்களுக்கு தபால் போடுறாங்க. அன்னைக்கு பாரசீகம் பெரிய வல்லரசு, ரோம் பெரிய வல்லரசு, 8 நாட்டு மன்னர்களுக்கு இஸ்லாமிய தாவா செஞ்சு தபால் போட்டாங்க. அன்னைக்கு உள்ள மன்னர்கள் அன்னைக்கும் அப்படித்தானே, ஒரு தபாலை ஒரு மன்னர் படிக்கணும்னு சொன்னால் அரசாங்க சீல் வேணுமா வேண்டாமா? அரசாங்க சீல் முத்திரை வேணும். அப்போ ரசூல் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சீல் இல்லாமல் படிக்க மாட்டாங்கிறனால என்ன பண்ணாங்க, வெள்ளியில் ஒரு மோதிரத்தை தயார் பண்ணாங்க. அதில் என்ன போட்டாங்க, முகமது ரசூலுல்லா, அது அரசாங்க முத்திரை அப்படின்னு போட்டு அது சீல் வச்சு என்ன பண்ணாங்க, அனுப்பி விட்டாங்க. அதுலேருந்து ஹலீஃபாக்களும் அதே மோதிரத்தை வச்சிருந்தாங்க. அது அரசாங்க சீலாக பயன்படுத்தப்பட்டது. அப்படித்தான் ஹதீஸ் இருக்கே தவிர அழகுக்காக ஸ்டைலுக்காக போடலை. சரியா? அந்த மோதிரம் மட்டும் அரசாங்க முத்திரைக்காக நிர்பந்தத்துக்காக போட்டாங்க. புரிஞ்சா? இதை வச்சு இந்த செயின் போடுறாங்கல்ல, செயின் போடக்கூடாது நான் சொல்லலை. நீங்கள் முறையா இமாம்கள் முஹத்திதுகள் அந்த இந்த இஸ்லாமிய வரலாறுகளை படித்து பார்த்தீங்களாக்க ஆண்கள், அதாவது பெண்களை போன்று அணிகலன் அணியக்கூடிய ஆண்களையும் ஆண்களை போன்று இருக்கக்கூடிய ஆடைகள் உடுத்தக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் என்ன செய்வானாக, சபிப்பானாக. அப்படி ஹதீஸ் வருது. அதனால இந்த ஆம்பளை பிள்ளைங்க சைன் போட்டுக்கிறது, பிரேஸ்லெட் போட்டுக்கிறது, இந்த மாதிரி அந்த பெண்கள் சாயல் இருக்கிறவா இல்லையா, அது 3வது என்ன மார்க்கத்தில் தப்பு. புரிஞ்சுக்கிச்சா? 1வது முடி வெட்டுறது, 2வது என்ன பைக்கை வாங்கி குண்டக்க மட்டக்கு ஓட்டுறது, 3வது என்ன செயின், இந்த வெள்ளி இல்லி. சரியா? இது 4வது என்ன அப்படின்னு சொன்னால் சில வேலை பார்த்த எல்லாருக்கும் பீடி சிகரெட் குடிப்பாங்க. இருக்குதா இல்லையா? இருக்குல்லத்தா. பீடி சிகரெட் மார்க்கெட்டில் குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது. தம்பி ஒழுங்கா உட்காருவேன். 4வது புகைப்பிடித்தல். அது எதுவாக இருந்தாலும், பீடியாக இருந்தாலும் சிகரெட்டாக இருந்தாலும் சுருட்டாக இருந்தாலும் வேற என்ன இருக்குது, இந்த மாதிரி உரியக்கூடிய எதுவாக இருந்தாலும் புகைப்பிடிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் கூடாது. புரியுச்சா? இது 4வது. பீடி சிகரெட்டை குடிக்க நீங்கள் எல்லாம் மாஷால்லா சின்ன பிள்ளைங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்களாக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்களே பீடி சிகரெட் இல்லை, தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க. புரியுச்சா? நான் அதை பற்றி இன்ஷால்லா சொல்லுவேன், போதைப் பொருளை பற்றி. அப்போ புகைப்பிடித்தல் என்பது மார்க்கத்தில் கூடாது. இதுக்கு நான் 2 ஹதீஸ், ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ். குர்ஆனில் சூரத்துல் பக்கரா 2வது சூறாவில் 195வது ஆயத். 2ல் 100 சூரத்துல் பக்கராமா, சூரா பேர் சூரத்துல் பக்கரா, சூரா நம்பர் 2, ஆயத்து நம்பர் 195. 195 சரியாம்மா? எழுதியாச்சா? 195. உமேரே உட்காருவேன். 195 2வது சூறாவில் எழுதியாச்சா? அதில் அல்லாஹ் சொல்லுவான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களுடைய கைகளால் உங்களையே நீங்கள் அழித்து கொள்ள வேண்டாம். புரியுச்சா? உங்களுடைய கைகளால் உங்களையே நீங்கள் அழித்து கொள்ள வேண்டாம். அப்போ புகைப்பிடித்தல் என்பது தன்னைத்தானே அழித்து கொள்கிறோமா இல்லையா? நமக்கு தீங்கு இல்லையா? ஒரு பக்கத்து உடம்புக்கு தீங்கு, இன்னொரு பக்கத்து அடுத்தவங்களுக்கு தீங்கு, இன்னொரு பக்கத்து காசுக்கு தீங்கு இல்லையா? இப்போ நம்ம உடம்பு கெட்டு போகுது, கேன்சர் மாதிரி நிறைய நோய்கள் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்குதான்? புகைப்பிடிப்பது காரணமாக இருக்குது. அப்போ நமக்கும் காரணம், அடுத்தவனுக்கு ஊதி விடுறோமே, அதை அவன் சுவாசிக்கிறானே, அது அடுத்தவனுக்கு நோயாக மாறுது. தேவையில்லாமல் காசை வீண் வரையும் செய்கிறோமே, அது என்ன பாவம். அப்போ புகைப்பிடிப்பது அல்லாஹ் ஹராமு, இப்படி செய்யாதியே அப்படின்னு இந்த ஆயத்தில் சொல்கிறான். புரியுச்சா? இன்னொரு ஹதீஸ புகாரியில் 6704வது ஹதீஸ்,
706 தம்பி 6மா 6 7 0 4 4 6 7 6704 கரெக்ட். எழுதிட்டியாப்பா? உன்னைதான் எழுதிட்டியா? 6704. அதில் ஒரு ஹதீஸ் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ஹுத்பா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சஹாபி உள்ளே வராமல் வெளியில் வெயிலில் நிற்பார். அவர் பேர் வந்து அபு இஸ்ராயில். அபு இஸ்ராயில் அபு அபு இஸ்ராயில் இஸ்ராயில் அபு இஸ்ராயில் அப்படிங்கிற சஹாபி. அவர் மட்டும் உள்ளுக்குள்ள வந்து பள்ளிவாசல் உட்காராம என்ன செஞ்சாரு? வெயில்ல வெளியே நிற்கிறார். ரசூல்லா பார்க்குறாங்க, இப்படி செய்யலாமா? எல்லாரும் வந்து ஜும்மாவில் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் நிற்கலாமா? நிற்கலாமா கூடாதா? கூடாது, அப்படித்தானே? அவர் போய் நின்றார். அந்த மாதிரி ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட ஏன் அவர் போய் நிற்கிறாருன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர் நேர்ச்சை பண்ணிருக்கிறாரு, இன்னைக்கு நான் நிழலுக்கு வரவே மாட்டேன், நான் வெயிலே தான் நிற்பேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறாரு? என்ன பண்ணிருக்கிறாரு? நேர்ச்சை பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ரசூல்லா சொன்னாங்க, அவரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் இப்படி நேர்ச்சி செய்து உங்களை நீங்களே அழித்து கொள்வதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். சும்மா வெயிலில் வெட்டியா நின்று கஷ்டப்படுறமே, அந்த கஷ்டமே நீ படாதே, வேஸ்டா. ஏதோ வேலை செய்கிறோம் போகிறோம், அத்தனை விஷயம். வெட்டியா வெயிலில் போய் நிற்கிறோமே, அதுவே மார்க்கத்தில் வெயிலில் நிற்கிறதே கூடாது அப்படின்னு சொன்னால், ஒரு முனையில் நெருப்பை வச்சுக்கிட்டு இன்னொரு முறையில் வாயை வச்சு உரிகிறோமே, அது வந்து கூடுமா? கூடாது. புரிஞ்சாமா? அப்போ நம்ம மார்க்கத்தில் வந்து புகைப்பிடித்தல், எதை நீங்கள் பீடியோ சிகரெட்டோ சுருட்டோ வேறு எது இருந்தாலும் பண்ணுறது வந்து கூடாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் மாஷாலா சின்ன பிள்ளைங்க கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. நான் இது உங்களுக்காக மட்டும் சொல்லலை, யார் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ, உங்கள் வாப்பாவாக இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், உங்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அவங்கெல்லாம் இப்படி செய்வாங்களா மாட்டாங்களா? செய்கிறாங்கல்ல. நம்ம வீடுகளில் பீடி சிகரெட் கொடுக்கக்கூடிய மக்கள் உண்டு தானே. அவங்கள்ட்ட போய் இது மார்க்கத்தில் ஹராமு, இது தப்பு, இது பாவம் அப்படின்னு செய்யணும், சொல்லணும், தடுக்கணும். எத்தனாவது பாவம் இது? 4வது பாவமா 5வது பாவமா? 4. ஓகே, பரவாயில்ல. 5 என்ன அப்படின்னு சொன்னால், மதுபானங்கள், போதைப் பொருள்கள். 5 வந்து போதைப் பொருள். ஒரு 7-8 மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 5 வந்து போதைப் பொருள். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, அதுலேயும் குறிப்பாக நம்ம ஏரியாவில் வசிக்கிறாங்கல்ல, நிறைய கஞ்சா யூஸ் பண்ணுறது. அது மாதிரி சின்ன ஒரு அது என்ன ஹான்ஸா ஒரு பாக்கு, அதை வச்சு கையில் தேய்ச்சி என்ன செஞ்சுக்கிறது, போட்டுக்கிறது. சில மாத்திரை வாங்கி வாய்க்குள்ளே வச்சுக்கிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் பிஸ்னஸ் கஞ்சா பிஸ்னஸ் யார் பண்ணுறது? எல்லாம் நம்ம ஏரியா மக்கள், முஸ்லீம்கள். அப்துல் ரஹ்மான் பேப்பரில் படிக்கிறோம், சரியா? அதை கிலோ கணக்கா போலீஸ் வந்து பிடிக்கிறான், கைது செய்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய போதைப் பொருள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக, போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய மக்களாக சமீப காலமாக முஸ்லிம்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்கக்கூடிய பசங்க தண்ணி அடிக்கிறது, கஞ்சா யூஸ் பண்ணுறது, அது மாதிரி இருக்கிறாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் பெரிய பாவம். புரிச்சாத்தா? போதைப் பொருள் கூடாதுங்கிறதுக்கு நான் ஒரு 2-3 ஹதீஸை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஹதீஸு புகாரில் 7172 172. அதில் இந்த ஹதீஸ் வர, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அனைத்து பொருள்களும் ஹராமே. புரிஞ்சா? அது நம்ம லிக்விடாக
அது தண்ணி மாதிரி குடித்தாலும் சரி அல்லது மாத்திரை மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி, போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது என்ன? ஹராம். புரிஞ்சாத்தா? போதை தரக்கூடிய எல்லா பொருள்களும் ஹராமா ஹராம் இல்லையா? ஒரு பொருள் வைங்களேன், அது கொஞ்சமாக தான் போதை தருது அப்படின்னு சொன்னால் அது கூடுமா கூடாதா? கூடாது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நம்ம பாவங்கள் செய்கிறோமா இல்லையா? பாவம் செய்கிறோமா இல்லையா? சில பேர் விபச்சாரம் பண்ணுவாங்க, வட்டி வாங்குவாங்க, கொலை செய்வாங்க, கற்பழிப்பாங்க, திருடுவாங்க, நிறைய பாவங்கள் செய்கிறாங்கல்ல. ரசூலுல்லாஹ் பாவங்களின் தாய், பாவங்களுக்கு தாய் அப்படின்னு எதை தெரியுமா சொன்னாங்க? எதை சொன்னாங்க? எல்லா பாவத்துக்கும் தாய் எது? போதை பொருள். கற்பழிப்பு கூட கிடையாது. எல்லா பாவத்துக்கும் தாய் போதை பொருள். தாயின்னா புரியலையோ? புரியுதுல? எல்லா பாவத்துக்கு மூல காரணம், எல்லா பாவத்துக்கு அடிப்படை காரணம் எது? போதை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் கற்பழிக்காதவன், விபச்சாரம் பண்ணாதவன் தண்ணி போட்டான்னு வைங்களேன், என்ன செய்வான்? தப்பு செய்வான். செய்வானா இல்லையா? கொலை செய்வான், திட்டுவான், அசிங்கமா பேசுவான், ஆபாசம் பேசுவான். அவன் என்ன பேசுறான், என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. அப்ப நம்முடைய இந்த பகுத்தறிவுங்கிற பெரிய ஒரு கிஃப்டை போதை என்ன செய்யுது? மழுங்கடிச்சிருது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவங்களுக்கு தாய் எது? போதை அப்படின்னு இருக்கிறாங்க. ஒருத்தன் தண்ணி அடிச்சான்னு வைங்களேன், தண்ணி அடிச்சுட்டான், அவனுக்கு இஸ்லாமிய தண்டனை என்ன? இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் தண்ணி அடிச்சா அவனுக்குரிய ஷரியாத்துடைய தண்டனை என்ன? தெரிஞ்சவங்க சொல்லலாம். பொதுவான கேள்விதான். இஸ்லாமிய ஷரியாத்துடைய சட்டம் சரியா? ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டான், நிரூபிக்கப்பட்டுருச்சு, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? திருன்னா கையை வெட்டணும்ல, இருக்கல? அது மாதிரி தண்ணி அடிச்சா, போதை பொருளை யூஸ் பண்ணா அவனுக்கு வாயை வெட்டணும், நாக்க வெட்டணும், சரி, கழுத்தை வெட்டணும், வேற எத்தனை அடி? 40. அப்படியே புகாரில் ஹதீஸ் வருது சரியா? 6777வது ஹதீஸ் புகாரி. 777 6777. அதில் பார்த்தீங்களாக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒருத்தர் குடிச்சிட்டார். 6777 அவ்வளோதான், இதுக்கு மேலே இல்லை சரியா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன நிஜாம் கரெக்டாக இருக்கா? இருக்கா? ஓகே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒருத்தர் குடிச்சிட்டார். குடித்தவனே அவரை கொண்டு வர்றாங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. புரியுச்சா? உமையரே எங்கே போற? நீ யார்? நிஜாம் பையனா? யார் இது? ஓ, ஹாஜா பையனா? சரி சரி, மாஷா அல்லா. சரி, எங்கள் நேராக வந்தவனே ஒருவேளை வாப்பாவை பார்க்க போகிறான்னு நினச்சிக்கிட்டேன். வாங்க, டைம் ஆச்சா? டைம் ஆச்சா? நான் எத்தனை மணிக்கு முடிக்க? ஒரு 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 20 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் வச்சுக்கிடுவோம். கரெக்டாக 6 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். சம்சா வடையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோமேங்கிறீல, டைம் இல்லையேத்தா, கடைசியில் கொடுத்துக்கிறோம். நான் முடிச்சிடுறேன். இந்த கேள்விக்கு முன்னால் கொடுத்துருவோம். சம்சா ஆறிக்கிட்டு இருக்குதான், காமன் நேரத்துக்கு முடிச்சிடுறேன்பா. சரி, ஹாய், விஷயத்துக்கு வர்றேன். லாஸ்ட்டாக என்ன சொன்னேன்? கடைசியாக என்ன சொன்னேன்? ஒருத்தர் குடிச்சிட்டாரு. அவரை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட அடிக்க சொன்னாங்க, ரோட்டை விட்டு அடிக்க சொன்னாங்க, குடிச்சவரை அடிக்க சொன்னாங்க. சில சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, கையால் அடிச்சாங்க. குடிச்சவரை ரோட்டில் விட்டு அரண் என்ன பண்ணாங்க? கையால் அரைஞ்சாங்க.
சில சஹாபாக்கள் துணியை வச்சிருந்தாங்க, துணியை முறுக்கி துணியால் என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க. சில சஹாபாக்கள் செருப்பை கழட்டி அடிச்சாங்க. அப்படி ஹதீஸ் வருது. அது அந்த ஹதீஸ்ல குடிகாரரை என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால என்ன பண்ணாங்க, ரோட் அவுட்டு செருப்பால் அடித்தாங்க. புரிஞ்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூட பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கண்டிக்கல, தண்டிக்கல, தடுக்கல. புரிஞ்சா? அப்ப ஒரு சஹாபி என்ன பண்ணான்னு சொன்னா, அஹ்ஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக, அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவானாக அப்படின்னு சபிச்சார். அப்படி சபிச்சவனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அப்படி சபிக்காத, யாரை என்ன செய்யாத, சபிக்காத அப்படின்னு சபிக்கிறது தடுத்தாங்களே தவிர செருப்பால் அடிச்சாங்களே அது என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் தடுக்கல அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப சாராயம் குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், மது யூஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா அவனை சட்டப்படி என்ன செஞ்சுக்கலாம், ரோட்ல விட்டு செருப்பால் அடிச்சாலும் அது தகுங்குறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். என்னம்மா? ஆனா சபிக்க கூடாது. ஆனா கரெக்ட், ஆனா சபிக்க கூடாது. இப்படி அடிச்சாங்கன்னு இருக்குது. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இருக்குது. எத்தனை தெரியுமா அடிச்சாங்க? எத்தனை அடிச்சாங்க? 40 கசையடிகள் கொடுத்தார்கள் அப்படின்னு முஸ்லிமுடைய ரிவாயத் இருக்குது. அதனால தான் ஹலீஃபா கூடிய ஆட்சி காலத்தில், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒருவர் குடித்து விட்டால் கசையடி கொடுத்தாங்க. எத்தனை அடி கொடுத்தாங்க? 40 கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவானாங்க. அவங்க வந்து கசையடி கொடுத்தாங்க. எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க? எவ்வளவு கொடுத்தாங்க? 40 கொடுக்கல, 80 கொடுத்தாங்க. புரிஞ்சா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு 80 கசையடி கொடுத்தார்கள் அப்படின்னு இருக்குது. அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? 40 கசையடி கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு 40 கசையடி கொடுத்தார்கள். நீங்க ஹலீஃபா கூடிய வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை தவிர பாக்கி 3 பேர் 40 கசையடி, உமர் மட்டும் என்ன 80 கசையடி கொடுத்தாரு அப்படிலாம் வரலாறு இருக்குது. இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, ரோட்ல விட்டு கசையடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பாவம், ரோட்ல விட்டு செருப்பால் அடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பாவம் எது? பெரிய பாவம் எது? போதை பொருள், மதுவை யூஸ் பண்றது. ஒருத்தன் போதையை யூஸ் பண்ணான்னு சொன்னா அவனை மறுமையில் அல்லாஹ் எப்படி தெரியுமா தண்டிப்பான்? எப்படி தண்டிப்பான் தெரியலையோ? சொல்லுமா? கீழ்த்தரமாக. அது ரைட்டு. அது என்ன கீழ்த்தரமான தண்டனை தெரியலையோ? ஒரு ஹதீஸ் அப்படியே முஸ்லிம்ல வருது. மறுமையில் நரகத்தில் இந்த உலகத்தில் அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணான்ல அவனுக்குரிய தண்டனை என்ன என்று சொன்னால், தீனத்துல் ஹபால் என்ற ஒரு பானத்தை அவனுக்கு புகட்டப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் அந்த தீனத்துல் ஹபால் தான் அந்த தண்ணி அப்படி சொல்றாங்கல்ல, அது என்ன தண்ணி, என்ன பானம் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீனத்துல் ஹபால் என்றால் என்ன என்று சொன்னால், நரகவாசிகள் அந்த நரகத்தில் வேதனை செய்யப்படுறாங்கல்ல, அவங்க உடம்புலேருந்து சீலும் சலமும் கொட்டுத. அவங்க நரகவாசியுடைய உடம்புலேருந்து என்ன கொட்டுமா? சீலு சலம் அப்படி கொட்டுமா. அந்த சீலு சலம் அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குமா நரகத்தில். நரகவாசியுடைய சீலு சலம் அப்படி கீழே ஊற்றி என்ன செய்யும்? நரக நெருப்புல அது கொதிக்கும். அந்த கொதிக்கக்கூடிய அந்த சீலு சலத்தை தான் இந்த உலகத்தில் குடிகாரனா இருந்தானே அந்த குடிகாரனுடைய வாயில தூக்கி மலக்குகள் ஊத்துவாங்க. அதுதான் அவர்களுக்குரிய தண்டனையாக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, முதல்ல அடுத்தவங்களுடைய ரத்தத்தை குடிப்போமா? சலத்தை அடுத்தவங்களுடைய சலத்தை விடுங்க, நம்ம சீல் சலத்தை நம்மளே சாப்பிடுவோமா, குடிப்போமா? அசிங்கம் இல்லையா? அசிங்கம் தானே. இது அடுத்தவுடைய பல பேருடைய சீல் சலம், சாதாரண சீல் சலம் மட்டும் இல்லை, அது என்ன இருக்கு? கொதிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஊர் நெருப்புல கிடையாது. எது நெருப்புல? நரக நெருப்புல கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை கொண்டு போய் மலக்குகள் ஊத்துவாங்க. ஊத்துனவனையும் உள்ள போனவனையும் ஃபதகத்தா அம்ஆஹும்,
அவனுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும். அந்த அந்த சூட்டுல அசிங்கமாக உள்ள போகுது. இந்த அசிங்க உள்ள போய் குடல் என்ன செஞ்சிடறேன், வெந்து போய் தெரிச்சு துண்டு துண்டா போயிடும் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த மதுவை யூஸ் பண்றமே, போதையை யூஸ் பண்றமே, கஞ்சாவை யூஸ் பண்றமே, அது எவ்வளவு அசிங்கமான பாவம், எவ்வளவு மோசமான ஆபாசமான பாவங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறானே. இது எத்தனாவது பாவம்? 5 6 5. சரி, நான் வரிசையை சொல்றேன். 6வது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சினிமா பார்க்கறது. அப்புறம் சினிமா பார்க்கறது. சினிமா வந்து பாவமா பாவம் இல்லையா? பாவம் தானே. சினிமாவில் 2 இல்லாட்டி ஓடாது. ஒன்று ஆபாசம் வேணும். இந்த கதாநாயகியை இங்கும் அங்கும் இப்படி அப்படி காட்டல்னு வைங்களேன், அவ்வளோதான். அந்த சினிமா வந்து இன்னால் இல்லாதான். புரிஞ்சா? சினிமா ஒழுங்கா ஓடினும், காசு சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவளோட என்ன செய்யணும், நடிகைகளை ஆபாசமா காட்டணும். ஒன்றும். 2வது, அதனால தான் கதாநாயகி இல்லாமல் பெருசாக சினிமா இருக்காது. அப்படித்தானே? ஒரு அழகான ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சிருப்பாங்க, அவளை வச்சு தான் அந்த கதையை ஓட்டணும். ஒன்றும். 2வது, வில்லன் இல்லாமல் சினிமா ஓடாது. அப்படித்தானே? வில்லன் என்ன செய்வான், ரவுடிசம் பண்ணுவான் வந்து. புரிஞ்சா? ரவுடிச மார்க்கத்தில் கூடுமா? கூடாது. அப்ப ஆபாசமும் மார்க்கத்தில் கூடாது, ரவுடிசமும் மார்க்கத்தில் கூடாது. அதுக்கு மேல எல்லாமே பொய் தானே, எல்லாமே பொய் தானே. கதாநாயகி நிற்பாரு, காலில் கைத்தை கட்டி ஜீப்பில் இழுப்பாரு, அப்படி ஜீப் அப்படி அப்படி தடுமாறும். அவர் அப்படி இழுக்கிறதுக்கு என்ன செய்யும், அப்படி ஜீப்பே தடுமாறுது அப்படி சொன்னா இது நெசத்தில் நடக்குமா? கதாநாயகி நிற்பாரு, 50 பேர் வருவாங்க, 50 பேரை ஒத்தையா நின்று ஃபைட் பண்ணி யார் ஜெயிக்கிறது, கதாநாயகி ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொன்னா சாத்தியம் இருக்குதா? சும்மா ஒழுங்கா இருக்கும் போது எனக்கு ஒரு கிட்னி வேலை செய்யல, அப்படித்தானே? சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு கிட்னி வேலை செய்யல, சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஹார்ட் ஒழுங்கா வேலை செய்யல, சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஸ்டெண்ட் போடுறோம் அப்படின்ட்டு ஒரு கிட்னி வேலை செய்யாம வெளிநாட்டில் போய் கிட்னியை மாத்திட்டு வர்றா, ஒரு ஸ்டெண்ட் போட வேண்டியிருக்குது. இது நெச வாழ்க்கையில. சினிமா வாழ்க்கையில பாத்தீங்களாக்க அப்படி 50 பேர் அடிக்கிறாரு. இது நம்மளை ஏமாத்துறானா ஏமாத்தலையா? ஒரு பக்கம் ஏமாத்துறான், ஒரு பக்கம் பொம்பளைய காட்டி அசிங்கமா நம்முடைய அந்த ஆபாச உணர்வுகளை ஏற்றி விடுறான், இன்னொரு பக்கம் ரவுடிகளை காட்டி வில்லங்கிற பேர்ல ரவுடிசம் பண்றான். அப்ப இதெல்லாம் தப்பா? தப்பு இல்லையா? தப்பு தானே. அப்ப சினிமா வந்து தப்பு. சினிமா தியேட்டர்ல போய் பார்க்கறது மட்டும் தப்பு கிடையாது, எல்லாம் பார்க்கறதும் தப்பு. உங்க வீட்டில் டிவியில் பார்ப்பதும் தப்பு. இப்பதான் டிவி கூட தேவையில்லை, எல்லாம் எங்க இருக்குது, கையில போனை வச்சுக்கிறோம். அந்த போன்ல பார்க்கறது என்ன தப்பு, சினிமா பார்க்கறது தப்பு அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய சொல்ல முடியும். ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் சொல்லிடுறேன். குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப் 7வது சூரா 33வது ஆயத், 7ல் 33, 7ல் 7. அஹ்ஸாப் சாரிப்பா அஅராஃப் அஹ்ஸாப் வந்து 33, அஅராஃப் 7வது சூரா தம்பி, ஆயத் நம்பர் 33 ஆயத் நம்பர். அதில் அல்லாஹ் சொல்லுவான், குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ் மா லஹர மின்ஹா வமா பதன். நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஒட்டுமொத்த ஆபாசங்களை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். சின்ன ஆபாசம், பெரிய ஆபாசம், பகிரங்கமான ஆபாசம், ரகசியமான ஆபாசம், எல்லா ஆபாசமும் என்ன ஹராம் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. அப்ப சினிமா என்பது ஹராம். புரிஞ்சா? செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? புரிஞ்சா? இதை பார்க்கறது, அதை பார்க்கறது, வாட்ஸ்அப்புங்கிறது, ஃபேஸ்புக்குங்கிறது, இன்ஸ்டாகிராம்ங்கிறது, இப்படி வண்டி ஓட்டுறோமா இல்லையா? நேரத்தை வீணடிக்கிறோமே. நேரத்தை வீணடிப்பது மார்க்கத்தில் ஹராமா ஹராம் இல்லையா? இது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, உம்மா பாப்பாவுக்கும் சேர்த்து தான். புரியுதா? உம்மா பாப்பாவும் சேர்த்து எப்போ பார்த்தாலும் எங்கே இப்போ ஃபோனு தான். அந்த நான் கேட்குறேன், இந்த ஃபோனில் இவ்வளோ நேரம் நம்ம செலவு செய்கிறோமே, அந்த நேரத்தை குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ தர்ஜுமாவுலையோ துஆவுலையோ செலவு செய்கிறோமா? இல்லை. பெரியவங்களே நான் சேர்த்து கேட்குறேன், நம்ம இல்லை இந்த சையுதுல் இஸ்திக்ஃபார் ஒரு துஆ இருக்குல்ல, சையுதுல் இஸ்திக்ஃபார்
அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வான அபுதுக வான அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. சரியாப்பா? சரியா சரியில்லையா? சரியா சொன்னா இந்த துஆ உங்கள பெரியவங்களையும் சேர்த்து கேட்கிறேன், எவ்வளவு பேருக்கு தெரியும்? இது புகாரியுடைய ரிவாயத். இந்த துஆவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யார் காலையில் ஓதி மாலைக்குள் மரணிக்கிறாரோ ஃபமாத்த மின் அஹ்லில் ஜன்னா, யாராக மூத்தா போறாரே? சொர்க்கவாசியாகவே மரணிக்கிறார். யார் மாலையில் ஓதி காலைக்குள் மரணிக்கிறாரோ யாரா மூத்தா போறாரு? சொர்க்கவாசியாவே மூத்தா போறாரு. அப்ப காலையில சுபுஹு தொழுகைக்கு பிறகும் மாலையில மகரிப் பிரகாசத்துக்கு பிறகா இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. எப்ப நிஜாம் பெரிய இமாம்கிட்ட கேட்டுருவோம். இது அசருக்கு பிறகா மகரிப் பிறகா? அதாவது குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கபல துலூஇ ஷம்சி வ கபல குரூபிஹா. சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? காலை மாலை ஓதக்கூடிய அந்த திக்ருகள் தஸ்பீஹாத்துகளை ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. நிறைய பேர் மகரிபுக்கு பிறகு மகரிப் பிறகுன்னு சொல்றாங்க. மகரிபுக்கு பிறகு என்று சொல்வதை விட அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? சூரியன் மறைவதற்கு முன் கபல குரூபி ஷம்ஸ். ஷம்ஸ்னா சூரியன், சூரியன் மறைவதற்கு முன்னால் ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய டைரக்ட் கட்டளை. அதனால ஃபஜ்ர் சலாவுக்கு பிறகும், அவர் எந்த சலாவுக்கு பிறகு? அஸ்ர் சலாவுக்கு பிறகு. அஸ்ர் சலாவுக்கு பிறகு இதை நீங்கள் ஓதினால் நல்ல உட்கார்மா, கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, ஒன்று இந்த துவா பல பேருக்கு தெரியறது இல்லை. பிரயாண துவா இருக்குல்ல, பிரயாண துவா உங்கள முழுசா யாருக்கு தெரியும்? பிரயாண துவானா இந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு சுப்ஹானல்லதி ஸஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், அது மட்டும் இல்லை, அதை சேர்த்து வருமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தரலா அல்லாஹும்ம ஹவ்வினா அலைனா ஸஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅதா அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபி ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஸாஇ ஸஃபர் வ காபத்தில் மன்லர் வ சூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்லி வல் வலத். இது வர இதான் ரசூலுல்லாஹ் சொன்ன முழுமையான பிரயாண துஆ. புரிஞ்சா? இது உங்களை எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரியாதுல. அதனால நம்ம ஃபோனில் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம்? நீங்கள் எல்லா கிதாபிலும் இருக்குது. இது வந்து சஹீஹு முஸ்லிமில் இந்த துவா இருக்குது. நம்ம முஸ்லிமின் அரண் வச்சுக்கிறோம்ல, நம்ம எல்லா வீடுகளில் ஹிஸ்னுல் முஸ்லிமின் அரண்கிற கிதாபில் நிறைய துவா புக் இருக்குல்ல, அதில் இருக்குது. நீங்கள் பார்த்து மனப்பாடம் பண்ணுங்க, உட்காந்து ஓதுங்க. ஒரே ஒரு துவாவை சொல்கிறேன். ஒருத்தர் மூத்தா போயிட்டா ஜனாசா தொழுகை தொழுகிறோம்ல, மூத்தா போயிட்டா ஜனாசா தொழுகை, அதில் 4 தக்பீர் சொல்லுவோம், அப்படி தானே? முதல் தக்பீர் பிறகு என்ன ஓதணும்? முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா. மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், கரெக்ட். சரியா? ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு அத்தஹியாத்தில் வரக்கூடிய கரெக்ட். மாஷா அல்லாஹ். தரூத இப்ராஹிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு. மூணாவது தக்பீருக்கு பிறகு பரவாயில்ல, அதையாவது முழுசா சொல்லி பார்க்குறேன். அல்லாஹு மக்ஃபில்லி ஹய்யினா வ மையித்தினா வ காயிபினா வ சகீரினா வ கபீரினா வ தகரினா வ உன்சானா. ஒன்று விஷயத்துக்கு வரேன். சரியா? அப்போ இது இப்படி ஒரு துவா இருக்குது, இப்படி ஒரு துவா இருக்குது. இன்னொரு சூப்பர் துவா இருக்கு பாய். நம்மெல்லாம் உண்மையிலே அல்லாஹ்வை ஏமாத்துறோம்.
நம்ம அம்மா பாப்பாவை ஏமாத்துறோம், சமுதாயத்தை ஏமாத்துறோம். எப்படி தெரியுமா? ஜனாசா தொழுகையில் போய் தொழுகிறோம், 4 தக்பீர் சொல்லுவாங்க, நம்மளும் 4 தக்பீர் சொல்லுவோம், நிற்போம், 4க்கு பிறகு சலாம் கொடுப்போம், வந்துடுவோம். புரியுச்சா? ஒவ்வொரு விஷயத்திலையும் நபி வழியை பின்பற்ற வேண்டும். சொல்றமா? கையை நீட்டணுமா ஆட்டணுமா? சொல்றமா இல்லையா? அப்ப நபி வழியை பின்பற்றுகிறோம். நபி வழியில் நம் தொழுகை, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் நம்முடைய நிக்காஹ், ஒவ்வொரு விஷயத்திலையும் நபி வழி என்று பேசுகிறோமா இல்லையா? இந்த நபி வழி என்று பேசக்கூடிய நம்ம நபி வழியில நபி எப்படி ஜனாசா தொழுகை தொழுதாங்க, நபி ஜனாசா தொழுகையை 3ஆம் தக்பீருக்கு பிறகு என்ன ஓதுனாங்க? ஒரு அழகான ஒரு துஆ இருக்கு முஸ்லிம்ல. அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் வனக்ஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மினத் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعذه من عذاب القبر ومن عذاب النار. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகையில் 3ஆம் தக்பீருக்கு பிறகு ஓதிய துஆ. இது உங்களில் எவ்வளோ பேருக்கு மனப்பாடமாக இருக்குது? இல்லை கொஞ்சம் தான் இருக்குது. உனக்கு கொஞ்சங்கிறது உன்னை பாராட்டுறேன். ஏன்னா அந்த கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தான் ஓகே. நம்ம பேசுகிறாங்கள, இந்த கொஞ்சத்துக்கு கொஞ்சங்கிறது ஓகே. நம்ம இவ்வளோ பெருசாக இருந்து போட்டு வாப்பாவாக இருந்து போட்டு வாப்பாவாக இருந்து போட்டு நமக்கு தெரியலைன்னு சொன்னால் உண்மையிலேயே வெக்கப்படணும். நமக்கு தெரிஞ்சால் தான் பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம தானே பிள்ளைங்களை வளர்க்கணும், தர்பியத்தை நம்ம தானே பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? இந்த மாதிரியான துஆக்களை மனப்பாடம் பண்ணி, உம்மா மௌத்தா போயிட்டாங்க, வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, அண்ணன் தம்பிகள் மௌத்தா போயிட்டாங்க, உறவுக்காரவங்க மௌத்தா போயிட்டாங்க, சமுதாயத்தில் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் சும்மா போய் 4 ரக்காத் தொழுது போட்டு அது அல்லாஹ்வை ஏமாத்திட்டு வர்றது. நபி வழியில் ஒவ்வொன்றுக்கு நபி வழிங்கிறீல்ல, இதுக்கு நபி வழி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். புரியுச்சா? அப்போ அடுத்த தப்பு வந்து இந்த ஃபோனில் நேரத்தை வேஸ்ட் ஆக்கிற பற்றியெல்லாம் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் நேரத்தை வீணாக்கிறோமே, இந்த மாதிரி வீணாக்க கூடாது அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய தப்புகள். இப்போ மறுபடியும் ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லுங்கள், நான் தொகுத்து சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நன்மையை நம்ம பிறகு ஏவிக்கிறோம். அடுத்த தர்பியா நிகழ்ச்சி இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நன்மைகளை ஏவிக்கிறோம். தீமையை மட்டும் இப்போ ஒரு 7-8 தீமைகள் நம்ம தடுத்துக்கிறோம். முதல்ல என்ன சொன்னேன்? முடி வெட்டுறது, இங்கிட்டு வச்சு அங்கிட்டு அந்த கச பண்ணக்கூடாது. 1. 2வது என்ன? பைக்கை வாங்கிக்கிட்டு வேகமாக விரட்டுறோமா இல்லையா? கூடாது. 3வது என்ன? வெள்ளி செயின் போடுறது கூடாது. சரியா? 4வது என்ன? பீடி சிகரெட் அடிக்கிறது கூடாது. 5வது என்ன? போதைப் பொருள் கூடாது. சின்ன போதையா இருந்தாலும் கூடாது. புரிஞ்சா? 5வது. 6வது என்ன? சினிமா கூடாது. 7வது என்ன? இந்த டிவி ஃபோனை யூஸ் பண்ணி நிறைய நேரத்தை வேஸ்ட் ஆக்கணும். பத்தியாலா? துஆக்களை மனப்பாடம் பண்ணாம, சூறாக்களை மனப்பாடம் பண்ணாம நேரத்தை வீணடிக்கிறோமே, நேரத்தை வீணடிப்பது என்ன? கூடாது. அப்படிங்கிற இந்த 7 மட்டும் நம்ம செய்யக்கூடாது. சரியா? அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யக்கூடாதுன்னு தடுத்துக்கிறாங்களோ அதை செய்யக்கூடாது, எதை செய்ய சொன்னாங்களோ அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி சஹாபாக்களுக்கு சொல்லும் போது அதை சஹாபாக்கள் எப்படி அப்படியே கேட்டு அப்படியே அமல் செஞ்சாங்களோ அது மாதிரியான தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.